போதைக்கு அடிமையானவர்களுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டா கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இவன்ட்ட சுத்தமே இருக்காது. இவன்ட்ட தூய்மையில எதிர்பார்க்கவே இயலாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை என்னன்னா எல்லா புள்ளையும் பிறக்கக்குள்ள நல்ல புள்ள தான். அந்த பிள்ளையோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறது, கொள்கை கோட்பாடுகள் மாறுவது, பண்பாடுகள் மாறுவதெல்லாம் பெற்றோர்கள்ட கையில தான் இருக்குதுன்றாங்க. அப்ப இதுல முக்கியமான ரோலே யாருக்கு இருக்குன்னு சொன்னா பெற்றோர்களுக்கு தான். பெற்றோர்கள் எந்த அளவுக்குண்டா கற்பத்தில இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் டியூட்டியை. புள்ள வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ஆரம்பமாகணும். புள்ள வளர்ப்புன்றது, பேரண்டிங்ன்றது அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகணும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிய வேண்டும் என்ற நன்னோக்கிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் போதையால் சீரழியும் இளைஞர்கள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பொதுக்கூட்டத்தின் முக்கியமான அடிப்படையான நோக்கம் என்னவென்று சொன்னால், பல சிரமங்களுக்கு மத்தியில், பல பொருளாதார செலவுகளுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் புழுதிவயல் கிளை சார்பாக இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதனுடைய அடிப்படையான நோக்கம் என்னவென்று சொன்னால், மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், எத்தி வைக்க வேண்டும் என்பதோடு போதை குறித்த ஒரு விழிப்புணர்வை நாம் உண்டு பண்ண வேண்டும். புத்தளம் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த பகுதியில் போதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணி, போதை அற்ற ஒரு சமூகத்தை, ஒரு ஊரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் போதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கில்தான் இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தின் இறுதி உரையாக போதை பற்றிய சில அடிப்படையான தகவல்களை சொல்லி, அதில் இருந்து நம்ம எப்படி நம்முடைய சமுதாயத்தை பாதுகாத்துக் கொள்வது, நம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது போன்ற சில அடிப்படையான தகவல்களை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிதான் இந்த தலைப்பு. உங்களுக்கு எல்லாம் தோன்றலாம், இந்த தலைப்பை நமக்கு மத்தியில் தான் பேசணுமா? இது உண்மையிலேயே யாரெல்லாம் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் போதை பழக்கத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தானே இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். நமக்கு இந்த பிரச்சாரம் தேவைதானா என்றெல்லாம் பலருக்கு சந்தேகம் தோன்றலாம். உண்மையிலேயே அவர்களுக்கு இது பற்றிய தெளிவுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதைவிட அதிகமான தெளிவு யாருக்கு கிடைக்க பெற வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக பெற்றோர்களுக்கு.
ஏற்கனவே போதையால பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்த மாத்திரத்தில் நம்ம ஒரு பயான் பண்ணி ஒரு உரை நிகழ்த்தி எல்லாம் அவர்களை திருத்தி விடலாமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதெல்லாம் சாத்தியம் ரொம்பவே குறைவு. ஒரு ஒரு 100க்கு ஒரு 5% மக்கள் பயான்களை கேட்டு திருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். போதையால ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவன், இந்த போதைக்கு அடிமையானவன், போதைக்கு எடிக்ஷன் ஆனவனை கூப்பிட்டு போய் நாங்கள் பயான் பண்ணுறதுனால எல்லாம் அவங்க திருந்திட மாட்டாங்க. அதுக்குரிய சாத்தியம் ரொம்பவே குறைவு. அவர்களுக்கு முறைப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி முறைப்படி கவுன்சிலிங் கொடுத்து தான் அவங்கள திருத்தணும். அப்போ இந்த உரை யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த போதையின் பக்கம் நம்ம யாரும் சென்று விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை போதையின் பக்கம் சென்று விடாமல் பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதை குறிப்பாக நம்ம அறிந்து கொள்வதற்கும், ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் விழிப்புணர்வு உண்டாகி அல்லாஹ்வுடைய நாட்டப்படி மாற்றங்கள் வரும், இன்ஷா அல்லாஹ் வர வேண்டும் என்பதும் ஒரு பகுதி. ஆனால் முக்கியமான நோக்கம் நம்ம இதை பற்றி, இந்த போதைண்டா என்ன, அதில் என்ன நடக்குது, ஏன் இன்றைக்கு இலங்கையில் இவ்வளோ மிகப்பெரிய ஒரு சவாலாக மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இந்த போதை பிரச்சனை இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம அது பற்றின நாலேஜ் நமக்கு தெளிவாக இருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகளை நமக்கு பாதுகாத்து கொள்ள முடியும். அப்ப இந்த ஒரு அடிப்படையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, இதுல பேசப்படக்கூடிய செய்திகள் நமக்கு தான் போதையால பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயனளிக்குமோ இல்லையோ, இங்கிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது நிச்சயமாக பயனளிக்கும் என்ற அடிப்படையில் இந்த தகவல்களை, இந்த செய்திகளை உள்வாங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான தகவலை முதலாவதாக உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு நம்ம செய்திக்குள்ள செல்லுவோம். இஸ்லாம் இந்த போதையை பற்றி சொல்லக்கூடிய அடிப்படையான செய்தி என்னவென்று சொன்னால், குல்லு முஷ்கிரின் ஹராம். போதையை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது, அது ஹராம், அதை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பொதுவான ஒரு அடிப்படை. எதுவெல்லாம் நமக்கு போதையை உண்டு பண்ணுவோம், எதுவெல்லாம் நமக்கு போதையை ஏற்படுத்துமோ அதை கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நம்ம என்ன செய்யணும், முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் போதையை உண்டு பண்ணக்கூடிய பொருட்கள் என்ன, எதுவெல்லாம் நமக்கு போதையை உண்டு பண்ணுது, எதுவெல்லாம் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் குறிப்பாக இலங்கையில் எதுவெல்லாம் மிகப்பெரிய சவாலாக போதை விஷயத்தில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆரம்ப காலத்தில் போதை என்று சொன்னா எதை விளங்கி வச்சிருந்தோம், எது போதை பொருள் என்று பெற்றோர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், சிகரெட் குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இதெல்லாம் ஒரு போதை பொருளாக இருந்துச்சு. அதற்கு பின்னாடி ஒருபடி மேலே போய் ஹெரோயின், கஞ்சா, குடுன்னெல்லாம் சொல்லுவோமா இல்லையா, குடு தூள் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை போதை பொருளாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருந்தோம். சிகரெட் குடிச்சான்னு சொன்னாலேயே ஒரு மிகப்பெரிய பாரதூரமான குற்றத்தை செய்யக்கூடிய ஆட்களாக நாங்கள் அப்போ தெளிவாக விளங்கி வச்சுருந்தோம். இன்னைக்கு சிகரெட்ன்றதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியில், மனித குலத்துக்கு மத்தியில் ஒரு சர்வசாதாரண போதைப் பொருளாக மாறிவிட்டது. சாராயம் குடிக்கிறது, அதே போல இந்த பியர் குடிக்கிறது, அதெல்லாம் தன்னுடைய அந்த பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய, அதாவது ஒரு கௌரவமான பொருளாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஒரு 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 முக்கியமான பணக்காரர்களுக்கு மத்தியில் ஒரு நிகழ்வு, ஒரு சந்திப்பு, ஒரு மீட்டிங் நடந்தாலேயே சர்வசாதாரணமாக இந்த பியர், வைன், இது போன்ற போதைப் பொருட்களை சர்வசாதாரணமாக பகிரங்கமாக குடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் போதை, சாராயம் குடிக்க கூடாது, சிகரெட் குடிக்க கூடாது என்பது நமக்கு தெரியும். அதனால நிறைய பாதிப்புகள் இருக்குது என்பதையும் நம்ம ஓரளவு தெரிந்து தான் வைத்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இலங்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னு சொன்னா, போதையில் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்னன்னு சொன்னா ஐஸ் என்று சொல்லக்கூடிய போதை. இந்த சிகரெட்டு, சாராயம், பியர் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் இது ஒரு சாதாரண விஷயம்னு சொல்ல வரல.
அது உண்மையிலேயே மிகப்பெரிய பாதிப்பு தான். சிகரெட் எல்லாம் பொறுத்த மட்டும் இந்த மற்ற போதைப் பொருளாக இருந்தாலும் திருந்துறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். இந்த சிகரெட் குடிக்கிறவன் திருந்துவது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அவனுக்கு சாதாரணமாக எல்லாம் திருந்த முடியாது. இந்த ஆல்கோஹால் பாவிக்கிறவங்க சிகரெட் குடிக்கிறாக்களுக்கெல்லாம் ஒரே அடியில் திருந்த இயலாது. அது ரத்தத்தில் வந்து நிக்கோட்டின்ன்றது ஊறி போய் இருக்கும். அப்ப சிகரெட் என்பது பாரதூரமான ஒரு போதைப் பொருள் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் இன்றைக்கு இலங்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னவென்று சொன்னால், நம்முடைய இளைஞர்கள், இன்னும் சொல்ல போனால் பெண்கள் உட்பட, மாணவ மாணவிகள் உட்பட பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு போதைப் பொருள் இருக்குன்னு சொன்னா அது ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய போதைப் பொருள். ஐஸ்னா என்ன? நாங்கள் இந்த சாப்பிடுவோமே ஐஸ்கிரீம், அந்த ஐஸ்கிரீமா? அதுதான் போதைப் பொருளா? ஏன்னா எல்லாருமே பேசுவாங்க ஐஸ் குடிக்கிறான், ஐஸ். செய்திகளில் கூட இன்றைக்கு செய்தித்தளங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட எல்லாமே ஐஸ் போதைன்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. அது தெரியாதவங்க நினைச்சுப்பாங்க, என்னடா இது ஐஸ் குடிக்கிறதுல என்ன இருக்குது, ஐஸ் சாப்பிட்றதுல அதெல்லாம் போதையா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். உண்மையிலே ஐஸ்ன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம குடிக்கிறோமே ஐஸ் பழம்னு சொல்லுவோம், அந்த ஐஸ்கிரீமை பற்றி சொல்லலை. இது வந்து ஒரு போதைப் பொருள். சயின்டிஃபிக்கலி இதை சொல்றதாக இருந்தேன்னு சொன்னால் மெத்தமெத்தபைன்னு சொல்லக்கூடிய ஒரு போதை ஒரு பொருளுக்கு தான் ஐஸ்ன்னு சொல்லி சொல்றது. இது பார்க்கறதுக்கு ஐஸ் கட்டிமா இருக்கும். இந்த போதை பொருள் இருக்குது இல்லையா, இது பார்க்கறதுக்கு இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கக்கூடிய ஐஸ் கட்டி இருக்குமா இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன வடிவத்தில் அந்த போதைப் பொருள் இருக்கிறதுனால இதற்கு வந்து ஐஸ் போதைப் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றது. நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நமக்கு முதலாவது பெற்றோர்களாகிய நமக்கு நாலேஜ் இருக்கணும், அதை பற்றி அறிவு இருக்கணும். அது இருந்தால்தான் அதை வந்து செய்ய விடாம, நம்முடைய பிள்ளைகளை செய்ய விடாம தடுக்க முடியும். ஏன்னா இல்லாட்டி நம்ம கண் முன்னாடியே கோந்து வச்சுக்கிட்டு பிள்ளைகள் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஐஸ் கட்டியை வாயில போடுற நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், பார்த்தா அது ஐஸ் கட்டியாக இருக்காது, அதுதான் ஐஸ் போதைப் பொருளாக இருக்கும். அப்ப முதலாவதாக நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சமுதாயத்தை நாம் சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னால் அது பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும். அது என்னன்றதை நாங்கள் விளங்கணும். சிகரெட்டுண்டா என்னன்னு தெரியும்ன்றதுனால தானே இன்றைக்கு சிகரெட்டை நம்ம கண் முன்னாடி குடிக்கிறாங்க. இல்ல, பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த சிகரெட்டுக்கு அடிமையானவர்களாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு முன்னாடி குடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, சிகரெட்டுன்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், சாராயம்ண்டா என்னன்னு தெரியும், அதனால குடிக்காம இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஐஸ்ன்ற இந்த போதையை பொறுத்த மட்டும் பெற்றோர்களுக்கும் அது பற்றிய நாலேஜ் இல்லைன்றதுனால வீட்டுக்குள்ள வச்சே குடிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அது என்னன்றதை புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த ஐஸ் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக, இலங்கையில ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த ஐஸ் என்ற போதைப் பொருளை பயன்படுத்துறதுனால ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான பாதிப்புகள். யாரெல்லாம் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துறாங்களோ அவனுக்கு பிசிக்கலி, சைக்காலஜிக்கலி, அவன் பிஹேவியர் எல்லாமே சீரழிஞ்சு சின்ன பின்னமா போகக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு போதைப் பொருள் தான் இந்த ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய போதைப் பொருள். இது எப்படி உருவாக்கப்பட்டது, அதுல எப்படி போதை வருது, போதைனா என்ன, அது எந்த கன்செப்ட்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இது முதலாவதாக உருவாக்கப்படுறது மெத்தமெத்தமைன்னு சொல்லக்கூடிய இந்த போதைப் பொருள், இந்த ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய போதைப் பொருள் வந்து 1887 ஆண்டு ஜப்பான்ல கண்டுபிடிக்கப்படுது. அது ஒரு ஊக்க மருந்தாக கண்டுபிடிக்கப்படுது. ஊக்க மருந்துன்னா என்ன, நம்மளை வந்து மோட்டிவ் பண்றதுக்கு. அது வந்து நம்ம சோர்வாக இருக்கும்போது ஒரு பூஸ்ட் ஏத்துறன்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பூஸ்ட் ஏத்துறதுக்காக வேண்டி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து தான் இந்த ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம். இதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்குன்னு சொன்னா, இது வந்து ஆரம்ப காலங்களில் 1919 ஆண்டு ஜப்பான்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இது ஒரு ஐஸ் வடிவ போதைப் பொருளாக அந்த பீரியட்ல தான் கண்டுபிடிக்கப்படுது. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஐஸ்ன்ற போதைப் பொருள் வந்து 1887 ஆண்டு, அதுவும் ஒரு தாவரத்தில் இருந்து தான் அது வந்து அதனுடைய மெயின் பொருளில் எடுக்கிறாங்க. எடுத்து இது ஒரு ஊக்க மருந்தாக கண்டுபிடிக்கப்பட்டது. 1919 ஆண்டு இது ஒரு போதைப் பொருளாக மாறுது. ஆரம்ப காலங்களில் இது எதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால்,
முதலாவது உலக யுத்தத்தில் இராணுவத்தினர்களுக்கு ஃபோர்ஸஸுக்கு பூஸ்ட் ஏற்றுறதுக்காக வேண்டி, எனர்ஜியை கொடுக்கறதுக்காக வேண்டி, அவங்கள வந்து ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ஒரு மருந்தாகத்தான் இந்த ஐஸ்ன்றது இருந்தது. ரெண்டாவது உலக யுத்தத்திலே அது பயன்படுத்தப்பட்டது. இந்த தொடர்ந்து ஃபைட் பண்ணணுமா இல்லையா, தொடர்ந்து இராணுவத்தினர்கள் போராடணுமா இல்லையா, அவங்களுக்கு சோர்வு வந்தா போராட முடியாதா இல்லையா, அதற்காக வேண்டி ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்காக வேண்டி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பொருள் தான் ஐஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம். இது 1919 ஆண்டுல வந்து போதை பொருளாக கண்டுபிடிக்கப்படுது. பின்னாடி இராணுவத்தினர் அந்த இதெல்லாம் முடிஞ்ச யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இராணுவத்தினரே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இதை போதையாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் இது வந்து போகுது. அங்கேயும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பொருளாக, எனர்ஜி தரக்கூடிய ஒரு பொருளாக இந்த ஐஸை பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 1950 ஆண்டுல இருந்து 1960 ஆண்டு பீரியடுக்குள்ள அமெரிக்காவிலும் என்ன செய்யுது, இது வந்து விற்பனை செய்யப்படுது. அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதனுடைய பாரதூரம், இதனுடைய பின்விளைவு பாரதூரமாக இருக்குது, இதனுடைய சைடு எஃபெக்ட் வந்து பாரதூரமாக இருக்குது என்பதை உணர்ந்து 1970 ஆண்டுல அமெரிக்காவில் இது தடை செய்யப்படுது. இதை மொத்தமாகவே பயன்படுத்தக்கூடாது, எந்த பர்பஸுக்கும் ஊக்குவிக்கிறதுக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் இதை பயன்படுத்தக்கூடாது என்று தடை செய்யப்பட்டதுக்கு பின்னாடி தான் இது ஒவ்வொரு உலக நாடுகளுக்கும் இல்லீகலாக போதை பொருளாக ஏற்றுமதி செய்யப்படுது. எல்லா இடத்திலும் நாடுகளுக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இந்த போதை பொருள் ஐஸ் என்று சொல்லக்கூடிய இந்த போதை பொருள் வந்து பரவ ஸ்டார்ட் ஆகுது. அப்பேல இருந்துதான் இந்த உலக நாடுகளில் வந்து இந்த ஐஸ் என்று சொல்லக்கூடிய போதை பொருள் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. அதிலும் குறிப்பாக இலங்கையிலையும் இந்த ஐஸ் என்று சொல்லக்கூடிய போதை பொருள் இலங்கைக்கும் வருது. அதிலும் குறிப்பாக இலங்கையை பொறுத்த மாத்திரத்தில் அண்மையில் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இலங்கையில் வந்து இதனுடைய தாக்கம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஐஸ் என்று சொல்லக்கூடிய போதை பொருளினுடைய தாக்கம் இலங்கையில் எப்போ ஆரம்பமாகுதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தான். அது வரைக்கும் மற்ற நாடுகளில் இந்த ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய போதை பொருள் விற்பனை ஆனாலும் இலங்கையில் ஆதாரபூர்வமாக இந்த செய்தி, அதாவது இந்த ஐஸ்ன்ற போதை பொருள் பிசினஸ் நடக்குது, இது விற்பனை ஆகுது அப்படின்ற விஷயம் எப்போ நமக்கு தெரிய வருதுன்னு சொன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எப்போ தெரிய வருதுன்னு சொன்னா 2017 ஆண்டு. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், பட் ஒஃபீஷியலாக கைது செய்யப்படுறது பிடிபடுறது எப்பன்னு சொன்னா 2017 ஆண்டு. 2017 ஆண்டு சுமார் 5 பேர் ஒவ்வொரு பகுதியிலும் இலங்கையில் அரெஸ்ட் ஆகிறாங்க. எதுக்குன்னு சொன்னா ஐஸ் என்ற போதை பொருளை இவங்க வந்து வச்சிருக்கிறாங்க அல்லது விற்பனை செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க என்ற அடிப்படையில் 5 பேர் 2017 ஆண்டு கைது செய்யப்பட்டது. அப்படியே 2018 அதனுடைய அளவு கூடி, 2019 அதனுடைய அளவு கூடி, அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2024 ஆண்டு வரும்போது 2024 இந்த ஷார்ட் பீரியட்ல 2017 இருந்து 2024 பீரியடுக்குள்ள 2024 மட்டும் எத்தனை பேர் கைது செய்யப்படுறாங்கன்னு சொன்னா 68,132 பேர் இந்த ஐஸ் போதை பொருள் பிரச்சனையினால கைது செய்யப்படுறாங்க. இது 2024 மட்டும். டோட்டலா 2017 இருந்து 2024 வரைக்கும் இந்த ஐஸ் என்ற போதை பொருளால கைது செய்யப்பட்டவருடைய பட்டியலை பார்த்தீங்கன்னு சொன்னா 1,35,044 பேர் இந்த போதை பொருள் பிரச்சனையில இலங்கையில ஒபிஷியலாக கைது செய்யப்படுறாங்க. இது வந்து 2017 இருந்து 2024 வரைக்கும் இந்த ஷார்ட் பீரியட்ல எவ்வளவு குயிக்கா பரவி இருக்குன்னு பாருங்க. 1,35,000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இது கைது செய்யப்பட்டவர்களுடைய பட்டியல் மட்டும்தான். கைது செய்யப்படாம இது கேஸ் ஆகாம இவன் எல்லாம் ஐஸ் போதை பொருள் பயன்படுத்துறான் என்பது தெரியாமல் இருக்கக்கூடியவருடைய பட்டியலை பார்த்தேன்னு சொன்னா அது ஏராளமாக இருக்கும். இதெல்லாம் ஒபிஷியலாக
ஆதாரத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட கேசஸ் மட்டும். இப்ப நீங்க அண்மையில செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் இப்போ செய்தியில் மாஸ் மீடியா சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே போகக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் 600 கிலோ ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுச்சு. ரோ மெட்டீரியல், அதாவது அந்த போதையை உருவாக்கக்கூடிய மெயினான பொருள், மெயினான அந்த ரசாயன பொருள் 600 கிலோ. யோசிச்சு பாருங்க, இது நார்மலாக பயன்படுத்தக்கூடிய அளவெல்லாம் கிராம் கணக்கு தான் பயன்படுத்துவாங்க. 600 கிலோ பிடிபட்டிருக்குன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, இந்த 600 கிலோ இலங்கையில் சப்ளை ஆகி இருந்தேன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இந்த மனித குலத்துக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு பல காரணம், இது அவன் தான் செஞ்சான், அந்த கட்சிக்காரன் செஞ்சான், இந்த கட்சிக்காரன் செஞ்சான் என்று சொல்லப்பட்டாலும் இது எவன் செஞ்சாலும், எந்த கட்சியை சார்ந்தவன் செஞ்சாலும், எந்த இனத்தை சார்ந்தவன் சென்றாலும், எந்த மதத்தை சார்ந்தவன் செஞ்சாலும் அங்கீகரிக்கவே முடியாத அளவுக்கு, ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு மனித குலத்தை நாசமாக்கக்கூடிய செயல். 600 கிலோண்டா யோசிச்சு பாருங்க. அந்த 600 கிலோ இப்போதைக்கு பிடிபட்டது. இந்த ஐஸ் போதை பொருள் உருவாக்கக்கூடிய ஃபேக்டரி எல்லாம் வச்சு பண்ணக்கூடிய அளவுக்கு இலங்கைக்கு சாமம் வந்திருக்குன்னு சொன்னா, இந்த போதை பொருள் வந்திருக்குன்னு சொன்னா, இந்த மனித குலத்தை, இந்த சமுதாயத்தை எங்க கொண்டு போய் நிறுத்த போறாங்கன்னு பாருங்க. காசு சம்பாதிக்கணும்ன்றதுக்காக வேண்டி இப்படியுமா சம்பாதிக்கிறது? அட ஒருத்தனை அழிச்சு நாசமாக்கி அவனை சீரழிச்சு சின்ன விண்ணமாக்கி தான் நம்ம பொருளாதாரத்தை சம்பாதிக்கணுமா? அது எந்த கட்சிக்காரனா இருந்துட்டு போட்டும், கட்சி சாயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது செய்யற செயல் மனித குலத்துக்கே விரோதமான செயலா இல்லையா? அப்ப பிடிபட்ட கேஸ் 600 கிலோ. இப்ப அது இன்கொயரி நடந்து கொண்டிருக்குது. இன்னும் நோண்டி நோண்டி கண்டுபிடிச்சான்னு சொன்னா பல ஆயிரம் கிலோகள் பிடிபடக்கூட வாய்ப்பு இருக்கும். அப்ப இது ஒவ்வொரு ஊர்லயும் சப்ளையாக ஆரம்பிச்சிருந்தேன்னு சொன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு இந்த மக்கள் மத்தியில, இளைஞர்களுக்கு மத்தியில ஏற்பட்டிருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப நமக்கு தெரியாம இந்த ஷார்ட் பீரியட்ல 8 வருட காலத்துக்குள்ளுக்கு ஏராளமான போதை பொருள், இந்த ஐஸ் மட்டுமே நான் சொல்றேன், இந்த ஹெரோயின், கஞ்சா, குடு அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க, ஐஸை பத்தி மட்டும் சொல்றேன். அது எவ்வளவு இலங்கையில நடமாடி கொண்டிருக்கும், எவ்வளவு பெரிய பாதிப்புகள் அது உண்டாக்கி இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இது எப்படி போகுது, மக்கள் மத்தியில் எப்படி போகுது, மாணவர்களுக்கு மத்தியில் எப்படி போகுது, நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் எப்படி சப்ளை ஆகுது, இதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதை பயன்படுத்தினு சொன்னா எப்படியெல்லாம் பாதிப்பு வருது, அதை பயன்படுத்தக்கூடியவன் என்னென்ன அடையாளம் அவன்கிட்ட இருக்கும், இதை நம்ம கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். எதுக்கு? அப்பதான் நம்ம அலர்ட்டா இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள், நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவன் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறானா என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். நம்ம கண்டுகொள்ளாம இருந்தோம் என்று சொன்னா இது நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவோம் என்று இருந்தோம் என்று சொன்னா நிச்சயமாக நாளைக்கு நாமும் தான் பாதிக்கப்படுவோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இந்த போதைப் பொருளை பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இதை தெரிந்தும் ஊர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் செய்யறான், அடுத்த வீட்டுக்காரன் செய்யறான் என்பதை தெரிந்து நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் நிச்சயமாக நாளைக்கு இது நம்முடைய வீட்டிலே வந்து நிற்கும். நம்ம தானே மார்க்கமா இருக்கிறோம், நாங்க தானே 5 நேரம் தொழுதுட்டு வரோம், நம்ம வீட்டு பிள்ளைகள் செய்யவா செய்யும் என்று நம்ம யோசிப்போம். நம்ம இந்த தீமையை தடுக்காம இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும், நாளைக்கு இதே நிலைமை தான் ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதரே என்ன சொல்றாங்க, ஒருத்தர் ஒரு கப்பல்ல பிரயாணம், ஒரு சாரார் கப்பல்ல பிரயாணம் செய்யறாங்க. பிரயாணம் செய்யும் போது தங்களுடைய இடத்தை ஒரு சாரார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஒரு சாரார் கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் இருக்கிறாங்க கப்பல்ல. இப்ப கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் மேல் மாடிக்கு போய் தண்ணி எடுக்கிறதா இருந்தேன்னு சொன்னா மேல் மாடிக்கு போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். இப்ப கீழ் மாடியில் இருக்கக்கூடிய ஆட்கள் யோசிக்கிறாங்க, நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு மேல் மாடிக்கு போய் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வரணும், கீழே கப்பல்ல ஒரு ஓட்டையை போட்டு தண்ணி எடுத்தேன்னா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், லேசா இருக்கும், மேலெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட தேவையில்லை என்று சொல்லி கப்பலுக்கு அடியால் ஒரு ஓட்டையை போட்டு தண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறான்னு வைங்க. மேல் மாடியில் இருக்கக்கூடிய ஆட்கள் நாங்கள் மேலே தானே இருக்கிறோம், அவன் கீழே கப்பலில் ஓட்டா நமக்கு என்ன இருக்குது என்று சொல்லி கண்டுகொள்ளாமல் இருந்தால் அந்த கப்பலுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்துறாங்க. இதை நம்ம இதை கண்டிச்சால்தான் கப்பலில் இருக்கக்கூடிய 2 சாராரும், மேல் மாடியில் இருக்கக்கூடிய ஆளும் கீழ் மாடியில் இருக்கக்கூடிய ஆளுக்கும் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
அவன் செய்கிறான் நமக்கு என்ன என்று மேல்மாடியில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தேன்னு சொன்னா அவன் செய்கிற அந்த செயல் கடைசிக்கு யாரை பாதிப்புக்கு உண்டாக்கும்னு சொன்னா அவனும் நாசமா போய் மேல்மாடியில் இருக்கக்கூடியவனும் நாசமா போவான். அதுதான் நடக்கும் இந்த போதை விஷயத்திலையும். பக்கத்து வீட்டுக்காரன் செய்கிறான், ஏண்ட பிள்ளையோட கூட்டாளி செய்கிறான், ஏண்ட புள்ள செய்யல தானே என்று நம்ம அமைதியா இருந்தோம் என்று சொன்னால், கண்டுகொள்ளாமல் இருந்தோம் என்று சொன்னால், நாளைக்கு அவனும் நாசமாகி நம்முடைய பிள்ளையை நாசமாக்கி நம்முடைய குடும்பமும் நாசமா போகும். அப்ப இந்த சமுதாய பொறுப்புணர்ச்சி நமக்கு இருக்கணும். இதை வந்து நம்ம தட்டி கேட்கணும். இதுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் பண்ணணும், விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யணும், எங்களுடைய சமுதாயத்தை நம்ம பாதுகாக்கணும் என்ற சிந்தனை நமக்கு இருக்கணும். அப்ப இந்த ஐஸ் என்ற போதைப் பொருள் வந்து எப்படியெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் வருது, மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் போகுது, இளைஞர்களுக்கு மத்தியில் போகுதுன்றதை நம்ம விளங்கி கொள்ளணும். இப்போ போலீஸ் அதிகாரி கூட பேசும்போது சொன்னார், இந்த மார்க்கெட்டிங் பண்ணும்போது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. நம்ம யோசிப்போம், இவ்வளோ பொறுமதியான பொருளை, இவ்வளோ விலையான ஒரு பொருளை ஃப்ரீயாக கொடுப்பாங்களா, நம்புற மாதிரியா இருக்குது என்று யோசிப்போம். அது தாராளமாக கொடுப்பாங்க. மற்ற லீகலான பொருளாக இருந்தேன்னு சொன்னால் அதுக்கு வந்து என்ன செய்யலாம், ஒஃபீஷியலாக மார்க்கெட்டிங் பண்ணலாம். இந்த டிக்டாக்ல இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி இருப்பாங்களா இல்லையா, சோஷியல் மீடியாவில் அவங்கள கொண்டு வந்து காசு கொடுத்து என்ன செய்யலாம், இதை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். எதுவாக இருந்தேன்னு சொன்னால் அனுமதிக்கப்பட்ட பொருளாக இருந்தால், ஒரு சாப்பாட்டு பொருள் இருக்குது, ஒரு 50,000 கொடுத்து இதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணித்தான்னு சொன்னால் அவனு விதவிதமாக திண்டு என்ன செய்வான், அதை ப்ரொமோட் பண்ணிட்டு போவான். இந்த ஐஸ் போதை பொருளை கொடுத்து இதை மார்க்கெட்டிங் பண்ணுண்டா பண்ணலாமா, காசு செலவழித்து விளம்பரம் பண்ணலாமா, ஒஃபிஷியலாக எங்கே சரி போய் நான் ஐஸ் போதை பொருள் விற்கிறேன் வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லலாமா, சொல்ல இயலாது. அப்போ அதுக்கும் காசு செலவாகும். நாட்டில் அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருளை மார்க்கெட்டிங் பண்ணுறதாக இருந்தாலும் காசு செலவாகும். இதுக்கும் அவன் காசு செலவழிக்க தயாராக இருக்கிறான், ஆனால் ஒஃபிஷியலாக செய்ய இயலாது. அப்போ என்ன செய்யறது, அந்த காசுக்கு பதிலாக அந்த பொருளை நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம்னு சொல்லி குழந்தைகளுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதை ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவன்கிட்ட மார்க்கெட்டிங் எப்படி அதைத்தான் போலீஸ் அதிகாரிகள் கூட சொன்னாங்க. சின்ன பிள்ளை இளைஞர்கள் இருப்பாங்க, இந்த டொஃபியை கொடுத்துட்டு போவான், இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போவான். ஒரு நாள் சாப்பிடுவாங்க, 2ஆம் நாள் சாப்பிடுவான், 3ஆம் நாள் சாப்பிடுவான், 4வது அந்த போதை பொருள் இல்லாமல் அல்லது அவன் கொடுக்கக்கூடிய பொருள் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு அல்லது அந்த இளைஞனுக்கு இருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அது கட்டாயம் தேவைன்ற நிலைமை ஏற்படும். அந்த நேரத்தில் இவனா தேடி போவான், எனக்கு அது வேணும், நீங்கள் தந்தீங்களே ஒரு டொஃபியோ சாக்லேட்டோ ஏதோ ஒன்று, அது எனக்கு வேணும் என்று சொல்லி இந்த பிள்ளையே தேடி போகக்கூடிய நிலைமை ஏற்படும். நம்ம நினைக்கக்கூடாது இது ஆம்பளை புள்ள மட்டும்தான் செய்யுது, ஆம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகிறாங்க என்று நினைக்கக்கூடாது. அதெல்லாம் அந்த காலமெல்லாம் மலையேறி போயிருச்சு. இன்றைக்கு பொம்பளை பிள்ளையும் அதிகமாக இந்த போதை பொருளை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எப்படி அடிமையாகிறாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் 4-5 தடவை டொஃபி ஒன்று திண்டா அது போதை பொருள் ஒரு கொஞ்சத்தை பயன்படுத்தினு சொன்னால் அடிமையாகுவாங்களா, எடிக்ஷன் ஆகி அந்த அளவுக்கு அந்த பொருள் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போகுமான்னு சொன்னால் நிச்சயமாக போகும். இதில் என்ன நடக்குது, உடலில் எந்த விதமான சேஞ்சஸ் நடக்குதுன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். இது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த போதை பொருள் இருக்குது, குறிப்பாக இந்த ஐஸ் எடுத்துக்கொள்ளுங்களே, இதில் எப்படிப்பட்ட பாதிப்பு மூளையில் வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஹோமோன் டொப்பமைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோமோன். இந்த ஹோமோன் வந்து மனித வாழ்க்கையில் இன்பத்தை தரக்கூடிய ஒரு ஹோமோன். சிங்களத்தில் வந்து ஆத்தல்னு சொல்லுவாங்க. ஆத்தல் ஒன்று எடுப்போமா, ஃபன் ஒன்று எடுப்போமான்னு சொல்லி கேட்போமா இல்லையா, ஆத்தல் ஒன்று எடுப்போம் ஃபன் ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. அந்த ஆத்தலை அந்த ஃபன்னை தமிழில் சொல்கிறதா இருந்தேன்னு சொன்னால் இன்பம்னு வச்சுக்கோங்களேன், இன்பம். இந்த ஆத்தலை தரக்கூடிய ஹோமோன் எதுன்னு சொன்னால் இந்த டொப்பமைன்னு சொல்லக்கூடிய ஹோமோன் தான். இந்த போதை பொருளை பயன்படுத்துறதுனால மூளையில் உடம்புல என்ன சேஞ்சஸ் வருதுன்னு சொன்னால், இந்த டொப்பமைன் என்ற ஹோமோன் வந்து உடம்புல அளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அளவுக்கு அதிகமாக போலியான ஒரு ஆத்தல், போலியான ஒரு இன்பம் வந்து உடம்புல ஏற்படும். அந்த இன்பத்தினுடைய உச்சகட்டம் எப்படி இருக்கும்னு சொன்னால், அந்த இன்பம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆத்தல்ல அல்லது ஃபன்ல இன்பத்தில் உச்சகட்ட இன்பம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு 2 விஷயத்தை உதாரணமாக புரிந்து கொள்றதுக்காக சொல்கிறாங்க உளவியலாளர்கள். ஒரு மனிதன் தனக்கு விருப்பமான ஆளோடு இருக்கும்போது, இப்போ ஒரு சின்ன புள்ள தாயோட அரவணைப்பில் இருக்கும்போது, அல்லது ஒரு கணவன் மனைவிட அரவணைப்பில் இருக்கும்போது, ஒரு மனைவி கணவன் அரவணைப்பில் இருக்கும்போது,
இந்த உடம்புல மூளையில ஏற்படக்கூடிய டொப்பமைனுடைய அளவு என்னன்னு சொன்னா 250 யூனிட். ஒரு மனிதன் மூளையில 250 யூனிட் இந்த டொப்பமைன் வந்து கிரியேட் ஆகும், அல்லது நெனோமோல்னு சொல்லுவாங்க. 250 நெனோமோல், அதுதான் ஒரு மனிதனுடைய மூளையில உச்சகட்டமா டொப்பமைன் வந்து கிரியேட் ஆகிறது. அப்படி இல்லாட்டி ஒரு திருமணமான இல்லறத்தில் ஈடுபடுவாங்களா இல்லையா, இல்லறத்தில் ஈடுபடும் போது ஒரு உச்சகட்ட இன்பத்தை ஒருத்தன் அடைகிறான் என்று சொன்னா அந்த நேரத்தில் மூளையில ஏற்படக்கூடிய டொப்பமைனுடைய அளவு எதுவாக இருக்கும் என்று சொன்னா 200 யூனிட்டாக இருக்கும், அல்லது 200 நெனோமோல் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். இதுதான் மனிதன் ஏற்படக்கூடிய அந்த இன்பத்தில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த டொப்பமைனுடைய உச்சகட்ட அளவு. இல்லறத்தில் ஈடுபடும் போது உச்சகட்ட இன்பம் அடையும் போது ஏற்படக்கூடிய அந்த டொப்பமைனுடைய அளவு 200 நெனோமோலாக இருக்கும். இதே மனுஷனுக்கு இந்த ஐஸ் போத பொருளை பயன்படுத்தினேன்னு சொன்னா எவ்வளவு டொப்பமைன் கிரியேட் ஆகும்னு சொன்னா கிட்டத்தட்ட 800ல இருந்து 1200 யூனிட் இந்த டொப்பமைன் வந்து யூனிட் வந்து இந்த டொப்பமைன் கிரியேட் ஆகும். நெனோமோல் 800ல இருந்து 1200 நெனோமோல் வந்து மூளையில டொப்பமைன் கிரியேட் ஆகும் என்று சொன்னால் அவனுக்கு எப்படிப்பட்ட இன்பமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. யோசிப்போம், இதை விடுறான் இல்லையே, எவ்வளோ அறிவுரை சொன்னாலும் விடுறான் இல்லையே, எவ்வளோதான் பேசினாலும் எவ்வளோ மௌலவிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம் அறிவுரை சொல்லுங்கன்னு சொன்னாலும் கேட்குறான் இல்லையே, அவன் எப்படி கேட்பான்? அவன் எப்படி இதை ஒரு அறிவுரையை சொல்லி எப்படி கேட்பான்? அவனோட மூளையில ஏற்படக்கூடிய அந்த கிரியேஷன் என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 800ல இருந்து 1200 யூனிட் வரைக்கும் டொப்பமைன் கிரியேட் ஆகுதுன்னு சொன்னா இல்லறத்தில் ஈடுபடும் போது உச்சகட்ட இன்ப நேரத்திலேயே 200 தான் கிடைக்கும். தாய் தன்னுடைய பிள்ளையோடு அல்லது கணவன் மனைவி அரவணைப்பில் இருக்கும் போதே கிடைக்கக்கூடிய டொப்பமைனுடைய அளவு 250 யூனிட்டாகத்தான் இருக்கும். அதை விட 4 மடங்கு அதிகமான போலியான ஒரு இன்பம் இந்த போதையில கிடைக்கும் என்று சொன்னால் அவன் இதை விடுவானா? அதை விடுறதுக்குரிய மனநிலை அவனுக்கு வருமா? ஆனா அது நிரந்தரம் கிடையாது. என்ன விஷயம்னு கேட்டா அது இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய உருவாகக்கூடிய டொப்பமைன் இல்லை. இந்த போதை வந்தா அது மூளையில உருவாகும், மூளை அதுக்கு பின்னாடி பார்க்கும், ஆஹா அளவு கடந்த டொப்பமைன் நம்முடைய மூளையில கிரியேட் ஆயிட்டு இருக்குது, நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறோம், இதை நம்ம நிறுத்தணும்னு சொல்லி மூளை வந்து டொப்பமைனை கிரியேட் பண்ணக்கூடியதை டோட்டலா நிப்பாட்டும். அதற்கு பின்னாடி அந்த போதையை பயன்படுத்தாட்டி அவனுக்கு டொப்பமைன் உருவாகவே செய்யாது, அந்த ஹோமோன் வராது. அப்ப அவனுக்கு அந்த ஆத்தல் அந்த ஃபன் நம்ம சொல்லுவோம் இன்பம் அது வாழ்க்கையில வரவே வராது. அதை வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த போதையை பயன்படுத்தணும். ஏன்னா மூளை வந்து கிரியேட் பண்றதை ஃபுல்லா நிப்பாட்டி விடும். சாதாரண மனுஷனா இருந்தேன்னு சொன்னா சின்ன சின்ன வேலை செய்யும் போது விளையாடும் போது சிரிச்சு கழிச்சு பேசும்போது மனைவியோடு இருக்கும், இந்த நேரத்துல எல்லாம் கிரியேட் ஆகும். இவனுக்கு கிரியேட் ஆகவே ஆகுது, மூளை வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிடும். அப்ப இவனுக்கு இந்த போதை பொருளை திரும்ப திரும்ப பயன்படுத்தினால்தான் அந்த டொப்பமைன் மூளையில கிரியேட் ஆகும். அதுவும் ஏற்கனவே பயன்படுத்தி அளவை பயன்படுத்தினா மீண்டும் உருவாகாது. உதாரணமாக ஒரு கிராமை பயன்படுத்தினோம் பண்ணுவீங்களே, 1வது நாள் 1 கிராம் பயன்படுத்தும் போது மூளையில அந்த டொப்பமைன் கிரியேட் ஆகிருக்கும். 2வது நாள் 3வது நாள் போகும்போது 2 கிராம் பயன்படுத்தினா தான் அந்த டொப்பமைனால உருவாகும். காலப்போக்கில் அளவை கூட்டிக்கிட்டே போவான், அளவு கூடிக்கொண்டே அந்த போதையுடைய அளவு கூடிக்கொண்டே போனால்தான் இவனுக்கு அந்த டொப்பமைன் கிரியேட் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு சொன்னா இவனுக்கு அதை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலைமை. எந்த காரணத்தினாலையும் அந்த போதை பழக்கத்தை விட்டு வெளியே வர மாட்டான். அதையும் மீறி அவன் வெளியே வரணும் என்று நினைத்தால், அதையும் மீறி அவன் வெளியே வரணும் நினைச்சா அவனுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அந்த போதை ஐஸ் பழக்கத்தில் இருந்து நான் வெளியே வரணும்னு நினைச்சா அவனுக்கு என்ன பாதிப்பு வரும் தெரியுமா? அவனுக்கு உடம்புல கவலை ஏற்படும். எப்படிப்பட்ட கவலைன்னு சொன்னா ஒருத்தனுக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய கவலையில ஒரு உச்சகட்டமான கவலை எதுவாக இருக்கும்னு சொன்னா ஒருத்தர் விருப்பமான ஒரு ஆள் மரணிக்கும் போது ஏற்படக்கூடிய கவலை. விருப்பமான ஒரு ஆள் மௌத்தா போனன்னு சொன்னா எவ்வளவு மூளைக்கு கவலையா இருக்கும், மனசுக்கு எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும். இந்த போதை பொருளுக்கு அடிமையானவன் இந்த போதை பொருளை பயன்படுத்தாமல் நிறுத்தினால் ஒருத்தர் விருப்பமான ஒரு நபர் மரணிக்கும் போது எவ்வளவு கவலை வருமோ அதே போன்று 10 மடங்கு கவலை அவனுக்கு வரும். விடுவானா? இந்த கவலை எந்த பீரியடுக்குள்ள வரும்னு சொன்னா போதையை விட்ட 14 நாட்களுக்குள்ள வரும். ஒருத்தன் போதை பழக்கத்திலிருந்து நாம் விடுபடணும் என்று இறையச்சமாகி அவன் ஒதுங்கிட்டான்னு வைங்களே, ஒதுங்கினால் ஒதுங்கி 1வது நாள் 2வது நாள் 3வது நாள் போய் 14 நாள் வாரதுக்குள்ள அவனுக்கு
விருப்பமான 10 பேர் ஒரே டைம்ல மௌத்தா போனா மரணித்தால் எப்படிப்பட்ட கவலையை மூளை உருவாக்குமோ அந்த கவலை அவனுடைய உடம்புல அவனுடைய மூளையில உருவாகும். அதனால அவன் மீண்டும் திரும்பி அந்த இடத்துக்கு தான் போயிடுவான். அப்ப நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும், போதைக்கு அடிமையானவனுக்கு சும்மா ஒரு அறிவுரை சொன்னா மட்டும் அவன் திருந்த மாட்டான். அவனுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அவனுக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டால் தான் அவன் திருந்துவான். நிறைய பேர் நினைக்கிறோம் போலீஸில் பிடிச்சி கொடுத்தான்னு சொன்னால் அவன் திருந்தி வருவான்னு சொல்லி. போலீஸில் பிடிச்சி கொடுத்து ஜெயிலில் இருந்துட்டு வந்தால் அது திருந்துறதல்ல. ஜெயிலில் இருந்துட்டு வந்தால் அது அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் ஜெயிலுக்கு போகிறதே தவிர திருந்துறதுக்காக அவன் ஜெயிலுக்கு போகல. அவன் ஜெயிலில் போய் இருந்துட்டு திரும்பி வந்தான்னு சொன்னால் இருந்ததை விட மோசமான ஒரு நிலையில் தான் அவன் இருப்பான். அப்ப இந்த மாதிரி போதைக்கு அடிமையானவர்கள், குறிப்பாக ஐஸ்ன்ற போதைக்கு அடிமையானவர்களுக்கு அந்த 14 நாள் கேப்புக்குள்ள அவனை ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவனுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 வருட காலம் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். கவுன்சிலிங் கொடுத்துட்டு 5 வருஷம் அவனை வந்து ஒப்சர்வேஷன் பண்ணி வைக்கணும். அவனை வந்து நாங்க கண்காணிச்சு கொண்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, புள்ள குட்டியை விட்டுட்டு ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போறான். வெளிநாட்டில் போய் 5 வருஷம் இருந்துட்டு திரும்ப வரும்போது அந்த புள்ளைய கண்டன்னு சொன்னால் இவனுக்கு எப்படி இருக்கும்? புள்ளைய கண்டா அந்த ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி 250 யூனிட் டோபமைன் கிரியேட் ஆகுமா இல்லையா? காணாமல் இருந்த புள்ளைய கண்டா இவனுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வரும், எப்படி ஒரு இன்பம் வரும்? திடீர்னு அந்த புள்ளைய நோக்கி போகணும்னு மனசு சொல்லுமா இல்லையா? அதே மாதிரி அந்த போதைக்கு ஒருத்தன் அடிமையாகிட்டான்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு அப்புறமும் திரும்பி வந்தாலும் எந்த நேரமும் மீண்டும் கனெக்ட் ஆகிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து அலர்ட்டாக தான் இருக்கணும். அப்போ போதையில் இருந்து ஒருத்தன் திருந்துறன்றது சிம்பிளாக எல்லாம் செஞ்சிட முடியாது. அது ஒரு பெரிய ப்ரொசஸ். அப்போ எது நமக்கு சேஃப்டியான விஷயம்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை அந்த போதையின் பக்கம் கிட்ட போக விடாமல் பாதுகாத்து கொள்ள தான் புத்திசாலித்தனம். பாதிக்கப்பட்டதுக்கு பின்னாடி திருந்துறன்றது திருத்தலாம். பட் அதை விட சிறந்தது என்னன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வது. அப்போ பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும்னு சொன்னால் அது பற்றிய நாலேஜ் நமக்கு இருக்கணும். இது என்ன, இதில் என்னென்ன சேஞ்சஸ் வருது, என்ன மாதிரி பாதிப்புகள் வருது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இந்த போதையினால் எப்படிப்பட்ட பாதிப்புகள் வரும்னு சொன்னால் உடல் சார்ந்த பிரச்சனைகள், ஃபிசிக்கலி பொடியில் என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஐஸ் போதை பொருளை எடுத்துக்கொள்ளுங்களே. இன்னைக்கு எதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் உடலில் வந்து இதை பயன்படுத்தக்கூடிய ஆட்களுக்கு உடம்பு வந்து எடை குறையும். ஐஸ் சில போதைப் பொருளுக்கு உடம்பு குறையும், சில போதைப் பொருளுக்கு உடம்பு ஏறும். அப்போ குறிப்பாக இன்றைக்கு பெண்களுக்கு எதை சொல்லி இந்த போதைப் பொருளை கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் இதை பயன்படுத்தினு சொன்னால் நீங்கள் வந்து சைஸ் 0 ஆகலாம். அப்படின்னா என்ன, மெலிஞ்சி ஸ்லிம் ஆகலாம். அப்போ ஒபேசிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள், அல்லது ஓவர் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன யோசிப்பாங்கன்னு சொன்னால், ஆஹா நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணாமல் அல்லது சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணாமல் இதை மருந்தை குடித்தாலே நம்ம ஸ்லிம் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதனுடைய பாரதூரம் தெரியாமல் அல்லது போதைண்டே தெரியாமல் இந்த ஐஸை பயன்படுத்துகிறாங்க. உடல் எடை குறைக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்துகிறாங்க. அதனால் அதிகமான பெண்கள் இதனால் என்ன இன்னைக்கு வந்து தன்னை அலங்கரித்து கொள்ளணும் என்று சொல்லி விளம்பரங்களை பார்த்து கொண்டு சைஸ் 0 என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு எடிக்ஷன் ஆகிறாங்க. அப்படி இல்லாட்டி சில போதைப் பொருளுக்கு உடல் எடை கூடும். இந்த பியர் இந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்தினு சொன்னால் தொப்பை வாரது, உடல் எடை கூடுறது, இந்த மாதிரி பாதிப்புகளும் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண் வந்து சுருங்கி விரிகிறது. இந்த போதைப் பொருளை பயன்படுத்தினு சொன்னால் அது இல்லாமலே போயிடும். கண் சுருங்கி விரிகிறேன்னா என்ன, இப்போ உதாரணமாக வந்து அதிகமான வெளிச்சம் வந்தனுவீங்களே, அதிகமான ஒளி வந்தேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், கண்ணை இப்படி சுருக்கி பார்த்துக்கொள்வோம். இப்போ கண்ணுக்கு வெளிச்சம் படுதுன்னா இப்படி தான் பார்ப்போம், கண்ணை இப்படி வச்சு பார்ப்போம், கண்ணை இப்படி சுருக்கி கொள்வோம். இல்லாட்டி கண் ஆட்டோமேட்டிக்காலே என்ன செய்யணும்னு சொன்னால் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த வில்லை வந்து தன்னை அப்படியே கண்ணை சுருக்கி அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். குறைவான லைட்டாக இருந்தேன்னு சொன்னால் இருட்டான், இப்போ கரண்ட் போனேன்னு வைங்களே, திடீர்னு கண் வில்லை இப்படி விரிஞ்சு என்ன செய்யணும்னு கேட்டால் கிட்ட இருக்கக்கூடிய பொருளையில் ஒப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து கண்ணுக்குள்ளுக்கு அல்ல இயற்கையாக வச்சிருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். இந்த போதை பொருளை பயன்படுத்துறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த செயற்பாடு அப்படியே இல்லாமல் போகும். அந்த கண்ணுடைய அந்த செயற்பாடு டோட்டலாக இல்லாமல் போகும். அப்போ உடம்புல எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அவன் சந்திப்பான். வெளிச்சத்தை கண்டா எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு வரும்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அதே போல் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் சிவத்து போயிருக்கும். இதெல்லாம் அடையாளங்கள்.
இந்த போதைக்கு அடிமையானவர்களுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டால் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன்கிட்ட சுத்தமே இருக்காது. இவன்கிட்ட வந்து தூய்மையில எதிர்பார்க்கவே இயலாது. அழுக்கு பிடிச்சி கொண்டு நாத்தம் பிடிச்சவனா இந்த மாதிரி ஆட்களை பார்த்து இந்த போதைக்கு அடிமையான ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ரிசர்ச் எல்லாம் தேவையில்ல, பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம்ன்ற அளவுக்கு தான் இருப்பான். பார்த்துருக்கீங்களா? ஒரு ட்ரெஸ்ஸை பற்றின ஒரு கேர் இருக்காது. ஒரே ஷர்ட்டாக 10 நாளாக போட்டுக்கிட்டு திரிவான், 50 நாளே போட்டுக்கிட்டு திரிவான், கிட்ட போகையில அளவுக்கு நாத்தமாக இருக்கும். இந்த சுத்தம்ன்றது வந்து அறவே இருக்காது, நாத்தம் முடிச்சவனா திரிவான். அதே போல் பேச்சு தடுமாற்றம், ஒழுங்காக பேசிக்கொள்ள இயலாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் ரீதியாக இவ்வளோ பிரச்சனைகள் வரும். அதே போல் சைக்காலஜிக்கலி என்னென்ன பிரச்சனைகள், உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருக்கும்னு சொன்னால் இவனுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த போதை பற்றின சிந்தனை தான் இருக்கும். போதை அடைகிறதுக்கு என்ன வழி அப்படின்ற சிந்தனை தான் அவனுக்கு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா திடீர்னு மனநிலை மாற்றம் வரும். நல்லா இருப்பான், திடீர்னு சென்டிமெண்ட் ஆகுவான். ஏன் சென்டிமெண்ட் ஆகிறன்னு அவனுக்கே தெரியாமல் இருக்கும். நல்லா இருப்பான், திடீர்னு கவலை ஆகுவான். இந்த மாதிரி பாதிப்புகள் என்ன செய்யும் அவனுக்கு வரும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைவாற்றல் குறைபாடு, எதையுமே மைண்டில் யாபகம் வச்சுக்கொள்ள இயலாது, எதையுமே மைண்டில் யாபகம் வச்சுக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நினைவாற்றல் குறைபாடு வரும். இப்படி பல பிரச்சனைகள், உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அவனுக்கு வரும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஹேவியர் பிரச்சனை, பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அடிமையானவர்களுக்கு, போதைக்கு அடிமையானவர்கள் வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை அவனுக்கு பொருளாதார பிரச்சனை வருமா? அவனுக்கு பொருளாதார பிரச்சனை வரும். இந்த ஐஸ் குடிக்கிறதுக்கோ அல்லது ஹெரோயின் கஞ்சா குடு அடிக்கிறதுக்கோ இவனுக்கு காசு இருக்காது. அப்போ அவனுக்கு என்ன செய்வான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து சரி பொருளாதாரத்தை திரட்டணும் என்றதுக்காக வேண்டி என்ன செய்வான்னு கேட்டால் எவ்வளோ பெரிய ரிஸ்க்குண்டாலும் எடுப்பான். அப்படின்னா என்ன, கஷ்டப்பட்டு போய் சம்பாதிச்சுட்டு வந்து இந்த போதையை குடிக்கணும் அப்படின்னு செய்ய மாட்டான். ரிஸ்க் எடுத்து திருடுவான். எவ்வளோ பெரிய மாடிக்கு மேலே இருந்தாலும் ஏறி என்ன செய்வான், திருடுவான். எவ்வளோ பெரிய மரத்துக்கு மேலே ஏறி இருந்தாலும் என்ன செய்வான், தேங்காவை கலகாண்டுவான். இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து என்ன செய்வான்னு சொன்னால் இந்த திருட்டு வேலையெல்லாம் பார்ப்பான். அப்போ இன்றைக்கு திருட்டு தொல்லை பெரிய தொல்லை, பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த திருடர்கிட்ட தொல்லை வந்து பெரிய தொல்லையாக செய்தியிலெல்லாம் அறிவிச்சாங்க. எல்லாம் என்ன கேஸுன்னு சொன்னால் திருடுறான்னுன்னா அவன் சும்மா திருடல்ல, அவனோட பிரச்சனை வேற. இந்த போதை பிரச்சனைனால இந்த போதைக்கு அடிமையாகி இவனுக்கு குடிக்கிறதுக்கு காசு இல்லை. அப்போ இவன் என்ன செய்யணும், அடுத்தவன்கிட்ட திருடியாவது இவன் என்ன செய்வான்னு சொன்னால் அந்த போதையை அடையணும்னு நினைப்பான். ஏன்னா நிறைய ஆல்ரெடி சொன்னேனா இல்லையா, இவனுக்கு போதை இல்லாட்டி டொப்பமைன் கிரியேட் ஆகாது. டொப்பமைன் இல்லாட்டி அவன் என்ன செத்த வாக்கில் இருப்பான். அப்போ அவனுக்கு போதை அடித்தா தான் மூளை வந்து டொப்பமைனை கிரியேட் பண்ணும். அப்போ போதை வாங்கணும்னா காசு வேணும். காசு சின்ன விலையா எல்லாம் பெரிய பெரிய தொகையாக இருக்கும். அப்போ வீட்டில் காசு கொடுக்க மாட்டான், இந்த மாதிரி ஆக்கள் சம்பாதிக்க மாட்டான். அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் திருடணும். எவ்வளோ பெரிய நம்ம பிடிபட்டாலும் பிரச்சனை இல்லை, போலீஸில் பிடிபட்டாலும் பிரச்சனை இல்லை, அடித்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி திருடக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் பொறுப்புணர்ச்சியெல்லாம் இருக்காது. குடும்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் பொண்டாட்டிக்கு தின்ன கொடுக்கணும், புள்ள குட்டியை நல்லா வளர்க்கணும் என்ற சிந்தனையே இந்த மாதிரி ஆட்களுக்கு இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை பாதுகாத்து கொள்ளணும்ன்ற மைண்ட் செட் இருக்கும். மக்களோட எல்லாம் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. ஆட்களோட சேர்ந்தா நம்ம ஒன்று கடக்க உளறி மாட்டிக்குவோம்ன்ற அடிப்படையில் மக்களோட சேர்ந்தெல்லாம் இருக்க மாட்டான், இவன் தனியாக தான் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய பிஹேவியர் பிரச்சனைகள் இவனுக்கு வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா பாடசாலை மாணவர்கள்னு சொன்னால் பாடசாலைக்கு போகிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போகிறத கட்டடிக்கிறதுக்கு காரணம் சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வழியை பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் யார்கிட்ட வரும்னு சொன்னால் இந்த போதைக்கு அடிமையானவர்கள்ட்ட வரும். அதே போல் வேறு வேறு பாதிப்புகள் எப்படியெல்லாம் வரும்னு கேட்டால் இந்த ஹெரோயின், ஐஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்துறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்னு சொன்னால் உடம்புல ஹீட்டு வந்து அதிகரிக்கும். உடம்புல ஹீட்டு கூடி இந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் சில நேரங்களில் வந்து ஓவராக ஆட்டம் போட்டேன்னு வைங்களே, அல்லது ஓவராக இந்த கிளப்லெல்லாம் போய் இதை ஹெரோயின் எல்லாம் பயன்படுத்திட்டு ஓவராக டான்ஸ் குத்தாட்டம் எல்லாம் போட்டேன்னு சொன்னால் உடம்பு ஓவராக ஹீட்டாகி அவன் மரணிக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பை உண்டாகும். அதனால தான் நிறைய கேஸ் திடீர்னு மண்டையை போட்டிருப்பான். இந்த கிளப்லெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டையை போட்ட கேசஸ் எல்லாம் இருக்குது. என்னடான்னு சொல்லி பார்த்தா இதெல்லாம் இந்த கேசஸ் தான். ட்ரக்ஸை பயன்படுத்தி ஓவராக ஆட்டம் போட்டோன்னு உடம்பு ஓவர் ஹீட்டாக என்ன செய்கிறது, அவன் வந்து சாகிறது. அப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான வலி, 48 அவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான வலி என்ன செய்யும் இந்த மாதிரி அடிமையானவர்களுக்கு வந்து போதைக்கு அடிமையானவர்களுக்கு வரும்.
அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா ஆல்கஹால் போன்ற போதை, சாராயம், இந்த மாதிரி போதையை பயன்படுத்தினேன்னு சொன்னா பயன்படுத்தி 2 மணி நேரத்துக்கு ஆக்டிவாக இருப்பான். 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாராயம் குடிக்கிறாக்களை பார்த்தீங்களா இருந்தாலும் 2 மணி நேரத்துக்கு ஆக்டிவாக இருப்பான். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு விளையாட்டே இருக்குது. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால் இவனுக்கு அப்படியே டிப்ரெஷன் மூடுக்கு மாறுவான். அவன் டிப்ரெஷன் சொன்னால் மூளையில் மிகப்பெரிய கவலைக்குரிய உச்சகட்ட கவலையாக அவனுக்கு மாறும். மாறி மாறி அவன் கண்ட்ரோல் அவன் இழந்து மயக்கம் போட்டு விழக்கூடிய அளவுக்கு ரோட்டில் படுத்து விழுந்து கிடக்கிறானே. இதெல்லாம் எப்பன்னு சொன்னால் இந்த ஆல்கஹாலை பயன்படுத்தி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த சேஞ்சஸ் எல்லாம் வரும். ஆரம்பத்தில் வீரமாக பேசுவார். ஆரம்பத்தில் வீரியமாக பேசினவர் 2 மணி நேரத்தில் ஃப்ளட் ஆகி கிடப்பார். அப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் இப்படி உடம்புல ஏராளமான பாதிப்புகள் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கஞ்சா, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள், ஐஸ், கஞ்சா போன்ற ஹெரோயின் போன்ற போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான இஷ்யூ என்னன்னு சொன்னால் இந்த பெண்கள் குளிக்கிறத பார்க்கறது, கள்ளத்தனமாக வீடியோ பண்ணுறது பார்க்கறது, இந்த மாதிரி இஷ்யூ இவங்களுக்கு வரும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் கம்ப்ளைண்ட் வரும், இந்த உள்ளாடைகளை திருடிட்டு போகிறது. இந்த பிரச்சனை இன்றைக்கு ஊர்களில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த உள்ளாடைகளை திருடிட்டு போகிற கேசஸ் எல்லாம் எதில் வருதுன்னு சொன்னால் இந்த மாதிரி கஞ்சா அடிக்ஷன் கேஸுக்கு தான் வரும். பார்ப்போம், என்னடா காய போட்ட ட்ரெஸ்ஸை காணலன்னு நம்ம யோசிப்போம். விஷயம் என்னன்னு சொன்னால் இதை திருடிட்டு போய் விற்கவா செய்கிறேன்னு நம்ம பார்ப்போம். இதை என்ன செகண்ட் ஹேண்டில் விற்கவா இல்லைன்னு நம்ம யோசிப்போம். கேஸ் என்னன்னு சொன்னால் அது சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். அவனோட மூளை அந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குது. அது காய போட்டேன்னு சொன்னால் அதை திருடிட்டு போவான். இந்த மாதிரி கேசஸ் யாருக்கு வரும்னு சொன்னால் இந்த மாதிரி போதைக்கு அடிமையானவர்கள்ட்ட இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்ன்றதை புரிஞ்சு கொள்ளணும். அதே போல் மூட நம்பிக்கைகள், எக்ஸ்ட்ரீமாக ஓவராக யோசிக்கிறது. திடீர்னு வருவான், வீட்டை சுற்றி சிசிடிவி போட்டு என்ன கண்காணிக்கிறேன்னுவான். சரி, ஓகே, கண்காணிக்கிற நியாயம்தான், அதெல்லாம் ஓவர் திங்கிங் இல்லை, நியாயமான திங்கிங் தான். ரூம் உள்ளுக்கும் சிசிடிவி வச்சிருக்கிறேன்னுவான். உண்மையில ரூம் உள்ளுக்கு சிசிடிவி இருக்காது, என்ன கண்காணிச்சு கொண்டு இருக்கிறான்னுவான். சரி, ஓகே, என் மூளை உள்ளுக்கும் ஒரு சிப் ஒன்று வச்சு என்ன கண்காணிச்சு கொண்டு இருக்கிறான்னுவான். என் மூளை உள்ளுக்கு தலை உள்ளுக்கு ஒரு சிப்பை வச்சு நான் என்ன செய்கிறேன்றதை கண்காணிச்சு கொண்டு இருக்கிறான்னுவான். அவனோட மூளை உள்ளுக்கு அவனை பார்க்கறதுக்கு ஐடியா இருக்காது, ஏற்கனவே நாத்தம் பிடிச்சவன் தான் இருப்பான். இவன் என்ன சொல்லுவான்டா, மூளை உள்ளுக்கு சிப்பை வச்சு என்ன கண்காணிச்சு கொண்டு இருக்கிறான்னுவான். இந்த மாதிரி லூசுத்தனமாக யோசிக்கிற தன்மையில் யாருக்கு வரும்னு சொன்னால் இந்த மாதிரி எடிக்ஷனான கேஸுக்கு, போதையில் உச்சகட்ட நிலைக்கு வரும்போது இந்த நிலைக்கு அவன் என்ன செய்வான், நிற்பான். அதே போல் இந்த மாதிரி ஆட்களுக்கு சந்தேகம் அதிகமாக வரும். பொண்டாட்டி யாரோட உம்மாவோட ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பார், இவர் ஊரெல்லாம் பரப்போர், என்ற பொண்டாட்டி இன்னொருத்தனோட தொடர்புன்னுவான். இவனே பரப்பி விட்டுருவான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகம் வருது. இந்த மாதிரி கேசஸ் யாருக்கு வரும்னு சொன்னால் இந்த மாதிரி போதைக்கு அடிமையானவர்களுக்கு வரும் என்றதை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்க. இது ஒரு போதைக்கு ஒருத்தன் அடிமையானு சொன்னால் எவ்வளோ பெரிய டேமேஜஸ் உண்டாக்கும்னு பாருங்க. ஒரு குடும்பம் செதஞ்சு சின்னாவினமாகும். அதுக்கப்புறம் உலகத்தில் வாழ்றதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனை சக்க புழிஞ்சி அவன் உயிர் மட்டும்தான் இருக்குமே தவிர அவன் அவனுக்கும் பிரயோஜனம் கிடையாது, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, சமூகத்துக்கும் பிரயோஜனம் கிடையாத ஒரு ஆளாக மாறி தாய்மாரே பெற்றோரே யோசிப்பாங்க, தண்ட பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, விஷம் வச்சு கொண்டாலும் பிரச்சனை இல்லை, இவன் சாக மாட்டானா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு பெரிய சவாலாக, ஒரு பெரிய தலைவலியாக அவன் நாளைக்கு மாறுவான். செத்து போனாலும் பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெற்றோர்களே யோசிக்கக்கூடிய அளவுக்கு பாரதூரமான பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியது தான் இந்த போதை. இந்த ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய போதை, ஹெரோயினா இருக்கட்டும், குடு, எந்த பேர்ல இருந்தாலும் எல்லாம் சுத்தி வளைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பாதிப்புகளை தான் உண்டாக்கும். அப்ப இதுக்கு நாட்டு சட்டமும் பாரதூரமா தான் இருக்குது. என்னன்னு சொன்னா இதை ஸ்ட்ராங்கா இதெல்லாம் ஒழிக்கிறேன்னா என்ன செய்யறது? ஒன்று தண்டனை பகுதி, ரெண்டாவது நம்ம பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும்ன்ற ஒரு மெத்தட். தண்டனை எப்படி, இன்றைக்கு சட்டம் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது, ஆனால் ஃபாலோ பண்ணிப்படுது இல்லை, அதான் உள்ள பிரச்சனை. தண்டனை எல்லாம் கடுமையாக தான் இருக்குது. தண்டனை என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 கிராமுக்கு உட்பட்ட போதைப் பொருளை வச்சு கைது செய்யப்பட்டன்னு சொன்னால் 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் அவனுக்கு சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இது நாட்டு சட்டம் சொல்லுது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா அதை விட 2 கிராம்ல இருந்து 5 கிராம் வரைக்கும் இந்த போதைப் பொருளை வச்சிருந்தேன்னு சொன்னா அவனுக்கு 7 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் தண்டனை. அதே போல இந்த 5 கிராமை விட அதிகமாக வச்சிருந்தேன்னு சொன்னா அவனுக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை.
இலங்கையில் இப்போ மரண தண்டனையை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஆயுள் தண்டனைன்னு செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இது வரைக்கும் போகிறது வந்து ஆக குறைவான கேசஸ் தான். அதுக்கு முன்னாடியே என்ன செய்வாங்க, சில கேசஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சே வெளியே எடுத்துருவாங்க. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வெளியே எடுத்துருவாங்க. அதே மீறி கோர்ட்டுக்கு போனேன்னு சொன்னால் வேற வேற வேலைகளை பார்த்து பவரை பயன்படுத்தி அங்கிருந்து ரிலீஸ் பண்ணி கொள்வாங்க. இப்படி இந்த தண்டனைகள் வழங்கப்படுறது வந்து ஆக குறைவு. யோசிச்சு பாருங்க, 2 கிராம் 5 கிராம் வச்சிருந்தாலேயே கிட்டத்தட்ட 7 to 10 வருஷம். 5 கிராமுக்கு மேலே இருந்தேன்னு சொன்னா மரண தண்டனை, ஆயுள் தண்டனைன்னு சொன்னா 600 கிலோ பிடிபட்டிருக்குது. யோசிச்சு பாருங்க, 2 கிராமுக்கே இவ்வளோன்னு சொன்னா 600 கிலோண்டா யோசிச்சு பாருங்க. முழு ஸ்ரீலங்காவை, முழு இலங்கையே அழிக்கிறதுக்கு அது போதும். அப்ப அவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. இது பிடிபட்ட கேஸ், பிடிபடாம எவ்வளவு சீரழிஞ்சு கொண்டு இருக்குதுன்னு பாருங்க. அப்ப தண்டனைகள் கடுமையா, எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவனை மரண தண்டனை அப்ளை பண்ணாதான் இவன் திருந்துவான். 2 பேரை பகிரங்கமா தூக்கில போட்டான்னு வைங்க, மரண தண்டனை கொடுத்தான்னு வைங்க, எல்லாரும் பயப்படுவாங்க. சட்டம் முடிச்சு சொன்னா எவனா இருந்தாலும் ஒன்றுதா, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சமூகத்தை சீரழிக்கக்கூடிய, மனித குலத்தை சீரழிக்கக்கூடியவனுக்கு இதுதான் தண்டனை, மரணம் தான் தண்டனையாக அமையும் என்று பாடம் புகட்டினால் திருந்துறதுக்கு யோசிப்பான். எப்படி வேணாலும் காசு சம்பாதிக்கலாம் என்ற சிந்தனை அப்பதான் இல்லாம போகும். அதை வந்து நம்ம என்ன செய்யணும், அரசுக்கு கோரிக்கையா கூட நம்ம வச்சுக்கொள்றோம். இந்த மாதிரி கேசஸ் எவனே விட்டு வைக்க கூடாது. எவனாக இருந்தாலும் இவங்களை வந்து உச்சகட்ட தண்டனையாக மரண தண்டனை தான் கொடுக்கணும் என்பதை ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக நம்ம கோரிக்கையாகவும் வைத்துக் கொள்கிறோம். இல்லாட்டி இதை திருத்த இயலாது. அப்படி இல்லாம அடுத்த கட்டம், இது ஒரு பகுதி, தண்டனை கடுமையாக இருக்கணும். தண்டனை கடுமையாக இருந்தான்னு சொன்னா குற்றங்கள் குறையும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யறது, இது ஒரு பகுதி. 2வது பகுதி, நம்முடைய பிள்ளைகளை சேஃப் பண்றது. எப்படி சேஃப் பண்றது, அது பெற்றோர்களோட கையில தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லு மௌலுதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக்கும் போது இயற்கை மார்க்கத்தில் தான் இருக்குது. இந்த புள்ள பிறக்கும் போது நல்ல புள்ளையா தான் பிறக்குது. அந்த புள்ளையை நாசமாக்குறது, யூதர்களாக கிறிஸ்தவர்களாக நெருப்பு வணங்கிகளாக மாத்துறது யாருன்னு சொன்னா பெற்றோர்கள் தான்ன்றாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை என்னன்னா, எல்லா புள்ளையும் பிறக்கக்குள்ள நல்ல புள்ள தான். அந்த பிள்ளையோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறது, கொள்கை கோட்பாடுகள் மாறுவது, பண்பாடுகள் மாறுவதெல்லாம் பெற்றோர்களோட கையில தான் இருக்குதுன்றாங்க. அப்ப இதுல முக்கியமான ரோலே யாருக்கு இருக்குன்னு சொன்னா பெற்றோர்களுக்கு தான். பெற்றோர்கள் எந்த அளவுக்குண்டா கற்பத்தில இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் டியூட்டியை. புள்ள வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ஆரம்பமாகணும். புள்ள வளர்ப்புன்றது, பேரண்டிங்ன்றது வந்து அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகணும். பிள்ளை கிடைச்சதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த போதையில இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு சொன்னா முதலாவது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய பேசிக்கான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் யோசிக்கவே மாட்டோம். இதெல்லாம் போதை பழக்கத்தை உண்டாக்குமா என்று நம்ம யோசிப்போம். அந்த அளவுக்கு உள்ள பாரதூரமான விஷயம் என்னன்னு சொன்னா தாய்ப்பால் கொடுக்காம இருக்கிறது. பிள்ளைகளுக்கு பிறந்த உடனேயே 2 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்காம இருக்கிறாங்களே, இங்க தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கு மிகப்பெரிய உளவியலா சைக்காலஜிஸ்ட்கள் கூட, ஆய்வாளர்கள் கூட சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, பிள்ளைகள் பிறந்து 2 வருஷத்துக்குள்ளதான் அவங்க வந்து வாய் வழியில சில இன்பங்கள் அனுபவிக்குது. அந்த பிள்ளைகளுக்கு வந்து தாய்மார்கள் 2 வருஷத்துக்கு பால் ஊட்டியே ஆகணும். மார்க்கம் என்ன சொல்லுது? எங்களுடைய பிள்ளைகளுக்கு 2 வருஷம் பால் கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. இன்றைக்கு அதை ரிசர்ச் பண்ணி சைக்காலஜிஸ்ட், உளவியலாளர்கள் சொல்றாங்க, ஒரு பிள்ளை 2 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலன்னு சொன்னா, அதுவும் எப்படி கொடுக்க சொல்லுதுன்னா மார்க்கம் பிசிக்கலி டச் பண்ணி வாய் வைத்து குடிக்கக்கூடிய விதத்துல தாய்ப்பால் கொடுக்க சொல்லி மார்க்கம் சொல்லுது. அப்பதான் வளர்ப்பு பிள்ளையாக இருந்தான்னு சொன்னா தாய் மகன் என்ற உறவு உண்டாகும், தாய் பிள்ளை என்ற உறவு உண்டாகும் என்று மார்க்கம் சொல்லுது. கறந்து கொடுப்பதை விட வாய் வைத்து குடிக்க வேண்டும் என்று சொல்லுது மார்க்கம். அப்ப அதே போல தாய் தன்னுடைய பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும், அதிகபட்சம் 2 வருஷம் கொடுத்தே ஆகணும். அந்த 2 வருஷம் கொடுக்காம எப்ப வந்து ஸ்டாப் பண்றோமோ அப்பதான் அந்த பிள்ளை பெருத்ததுக்கு பின்னாடி என்ன செய்து போதைக்கு அடிமையாக மாறுது. வாயால செய்யக்கூடிய அந்த போதை பழக்கங்கள், தாய்ப்பால் 2 வருஷம் வரைக்கும் எந்த புள்ள குடிக்கலையோ அந்த பிள்ளை தான் அவசரமா போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க என்று இன்றைக்கு ரிசர்ச் சொல்லுது. இதுல நம்ம யோசிக்கிறோமா? இன்றைக்கு நிறைய பெண்களோட நிலைமை என்ன?
பிள்ளை தாய்ப்பால் கொடுத்தேன்னு சொன்னால் நம்ம அழகு பிரச்சனையாகுது. இது 1008 காரணம். கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, வலியாக இருக்குது இண்டெல்லாம் சொல்லி என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதை ஸ்கிப் பண்ணுறதுக்குரிய வழியை பார்க்குறோம். 6 மாதத்துலேயே தாய்ப்பாலை நிப்பாட்டுறது, 1 வருஷத்துலேயே தாய்ப்பாலை நிப்பாட்டுறது, 2 வருஷம் வரைக்கும் கொடுக்கறது வெரி ரேராக இன்றைக்கு மாறிடுச்சு. இப்படி போலி காரணங்களை சொல்லி ஃபிசிக்கலி அந்த பிள்ளைக்கு டச் பண்ணக்கூடிய விதத்தில் தாய்ப்பால் கொடுக்கறது இல்லாமல் போதா இல்லையா? இது எங்கே பாதிப்பை உண்டாக்குதுன்னு சொன்னால், அவள் இளைஞனாக மாறினதுக்கு பின்னாடி சிம்பிளாக வாயால் பயன்படுத்தக்கூடிய போதை பழக்கங்களுக்கு சிம்பிளாக அடிமையாகிறான். சிகரெட்டா டக்குன்னு பிடிச்சிக்கொள்வான், குடுவா ஹெரோயினா எல்லாம் டக்குன்னு பழகக்கூடிய விதத்தில் இந்த பிள்ளைகள் தான் மாறுறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு சைக்காலஜி உளவியல் சொல்லுது. யோசிச்சு பாருங்க. அப்ப எங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, உம்மா வாப்பா தான் பிள்ளைகளை நாசமாக்குதுன்னு சொல்லி, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை சீரழிக்கிறாங்க, கொள்கை சார்ந்தும் மாற்றுறது அவங்க தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அதே போன்று இந்த மாற்றம் எங்கிருந்து வருதுன்னா முழு பொறுப்பும் அதிகமான பொறுப்பு பெற்றோர்களோட கையில தான் இருக்குது. பிறந்த பிள்ளைக்கு முதலாவது 2 வருஷம் பால் ஊட்டணும், தாய்ப்பால். அங்க நடக்கிற பிரச்சனை. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த கட்டமாக அந்த பிள்ளைகளுக்கு வந்து திரும்ப திரும்ப இதை பத்தி இது சம்பந்தமான விழிப்புணர்வு நிறைய விஷயங்கள் இருக்குது. நேரமும் போதாண்டதுனால இந்த சைக்காலஜிக்கலி இது சார்ந்த பேரண்டிங் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசல. அதெல்லாம் பல நாட்கள் கிளாஸாக சொல்லக்கூடிய அளவுக்கு செய்திகள் இருக்குது. இருந்தாலும் பொதுக்கூட்டம்னு வரும்போது சில அடிப்படையான தகவலை மட்டும்தான் சொல்லலாம். இப்போ அடுத்த கட்டமாக நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு சொன்னால் திரும்ப திரும்ப சொல்லுங்க. பாவம் இது செய்யக்கூடாதுன்றது ஆள் மனசுல பதியக்கூடிய அளவுக்கு சின்ன வயசுலிருந்தே சொல்லி சொல்லி பழக்குங்க. அப்ப அந்த புள்ள அந்த பக்கம் போகாது. பன்றி இறைச்சி இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய போதைக்கு அடிமையானவனா இருந்தாலும் அல்லது எவ்வளோ பெரிய பாவம் செய்யக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் பன்றி இறைச்சி தின்னுவானா? தின்றானா? தின்றான் இல்லை. அவன் தண்ணி அடிப்பான், சாராயம் குடிப்பான், ஹெரோயின் அடிப்பான், ஐஸ் அடிப்பான், எதை கொடுத்தாலும் பண்டி அரைச்சி கொடுத்தா ஹராம்மா தின்றக்கூடாதுன்னு. ரெண்டுமே ஹராம், ஐஸும் ஹராம், பண்டி அரைச்சியும் ஹராம் தான். ஆனால் பண்டி அரைச்சி பக்கம் கிட்ட போக மாட்டான். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி பண்டின்ற வார்த்தையை சொன்னாலே வாயை செலவா சொல்லி கழுகுங்கன்னு வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆரம்ப காலத்தில் சின்ன வயசுல பண்டின்னு சொன்னா முடிஞ்சு, உடனே பழைய காலத்தாக்கள் சொல்லுவாங்க வாயை செலவா சொல்லி கழுகுன்னு வாங்க. வாயை செலவா சொல்லி கழுகு, அதை வார்த்தையை சொல்றதே ஹராம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதை ஒரு பாரதூரமா திரும்ப 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 சின்ன வயசுல சொல்லி 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 பண்டிகை கண்டாலே நாங்கள் பல கிலோமீட்டர் தாண்டி தான் போவோம். அவ்வளவு முஸ்லீம்கள் வந்து பண்டிகைக்கு எதிராக இருப்பாங்க. உண்மையிலே மார்க்கம் தடுத்தது. வாயை செலவாத் சொல்லி கழுகணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் கிடையாது. அல்லாவே குர்ஆன்ல லஹமுல் ஹின்ஸீர்னு சொல்றான், பன்றி நிறைச்சின்னு சொல்றான். அப்ப அதெல்லாம் மார்க்கத்தில் அந்த பேரை சொல்றது பிள்ளையெல்லாம் கிடையாது. பன்றியை வந்து சாப்பிட இயலாது, சாப்பிடக்கூடாது, பண்டி டோட்டலாகவே ஹராம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, சின்ன வயசுல இருந்தே பண்டின்ற வார்த்தையே பாரதூரம், அதை சொல்லவே கூடாது சொல்லி 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 வளர்த்ததுனால எவ்வளோ பெரிய பாவம் செய்கிறவனா இருந்தாலும் பண்டிகிட்ட போக மாட்டான். பண்டி இறைச்சின்னா அவனும் கிலோமீட்டர் கணக்கில் தூரம் தான் இருப்பான். என்ன காரணம்னு கேட்டால் ஆள் மனசில் அது பதிஞ்சிருக்குது. திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி வளர்த்ததுனால பண்டிகிட்ட போகாமல் இருக்கிறான். அதே போல எதெல்லாம் நாங்கள் பாவமாக நினைக்கிறோமோ சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைக்கு சொல்லி 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 வளர்க்கணும். சிகரெட் குடிக்கக்கூடாது, போதை கூடாது கூடாது என்றதை திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் சொல்லி சொல்லி சொல்லியே இருந்தேன்னு சொன்னால், சிகரெட்டை எப்படி பண்டி அரைச்ச வந்து நம்ம வெறுக்கிறோமோ, எப்படி பன்றின்ற வார்த்தையை வெறுக்கிறோமோ, அதே போல சிகரெட்டை வெறுப்பான். அதே போல மற்ற ஐஸ் போன்ற இந்த போதையை வெறுப்பான். அப்ப பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, பிள்ளைய வளர்க்கும் போதே தீமையை தடுத்து தடுத்து வளர்க்கணும். நன்மையை ஏவுறதோட தீமையை தடுக்க சொல்லி அதான் மார்க்கம் சொல்லுது. அதை தீமையை சொல்லி சொல்லி என்ன செய்யணும், இதை செய்யக்கூடாது என்பதை வந்து நம்ம சொல்லி கொடுத்து பழக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, பிள்ளைகளை வந்து முதலாவது இன்னும் பேரண்டிங்கில் நடக்கக்கூடிய முக்கியமான குறை என்னன்னு கேட்டால், பிள்ளைக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கறது. எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க பாருங்க பேரண்ட்ஸ். இந்த பேரண்ட்ஸை தான் நாங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறோம் நல்ல பேரண்ட்ஸ்னு சொல்லி. நல்ல உமா அப்பா பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன், எதை கேட்டாலும் கொடுப்பாங்க. இந்த பேரண்ட்ஸ் தான் அந்த பிள்ளைய நாசமாக்குற பேரண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு மோசமான பேரண்டிங் வேற எதுவும் இருக்காது. எது? பிள்ளைக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களே, செல்லம்மா எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்றது இல்லை. பிள்ளையே நாங்கள் பட்ட கஷ்டத்தை புள்ள படக்கூடாது, இவங்க கஷ்டப்பட்டு வளர்ந்தாகலாம், அந்த கஷ்டம் வந்து பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்றதுனால எதை கேட்டாலும் இல்லைன்னா வாங்கி கொடுப்பாங்க. இந்த பிள்ளைகள் தான் வெரி வெரி குயிக்கா மிக வேகமாக போதைக்கு அடிமையாகிறது இந்த மாதிரி பிள்ளைகள் தான்.
ஏன்னு கேட்டா அந்த பிள்ளைகள் சின்ன வயசுல எப்படி வளர்க்கப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னா ஒரு பொருளை கண்டா அனுபவிச்சணும், கேட்டா கிடைக்கணும், அதுல நலவு என்ன கெடுதி என்ன அதை யோசிச்சு பார்த்து தான் நம்ம எடுக்கணும் என்ற சிந்தனை அந்த பிள்ளைக்கு இருக்காது. சின்ன வயசுல சாக்லேட்டை கண்டு கேட்கும், உடனே உமா வாங்கி கொடுப்பான். ஐஸ்கிரீமை கேட்கும், உடனே வாழ்க்கையிலே சொல்லியிருக்க மாட்டாங்க, இல்லப்பா இந்த டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிடாத, மழை நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு சொன்னா சளி வரும், இப்படி காரணங்கள் சொல்லியே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிள்ளைகள் சிகரெட் குடிக்கிறத கண்டா, உதாரணத்துக்கு அந்த பிள்ளையுடைய மனசுல அந்த சிகரெட் வேணும்னு நினைச்சா அந்த சிகரெட்டை அடைஞ்சிட்டு தான் அது இருக்கும். வேற ஏதாச்சும் ஒரு போதை பொருளை அடையணும்னு நினைச்சா அதை குடிச்சிட்டு தான் அந்த புள்ள அடுத்த வேலை பார்க்கும். அப்ப சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு நோ சொல்லி வளரணும். ஒரு பொருளை கேட்ட உடனே வாங்கி கொடுக்காம, இல்ல இந்த டைம்ல இதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், வீம்புக்கு இருந்தாலும் வேணுமுண்டே இருந்தாலும் சில பொருளை சில டைம்ல வாங்கி கொடுக்காதீங்க. ஒரு கிழமை விட்டு வாங்கி கொடுங்க, கேட்ட உடனே நான் தரமாட்டேன். இல்ல வாழ்க்கையில சில பொருள் கிடைக்காது என்பதை அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தணும். அப்படி உணர்த்தப்படும் போதுதான் அதனுடைய நலவு என்ன கெடுதி என்ன என்பதை சிந்தித்து அதை அனுபவிக்கும் போதுதான் எல்லா விஷயத்திலும் அதை யோசிப்பான். இளைஞனானதுக்கு பின்னாடி சிகரெட், அதை யோசிப்பான், சிகரெட்ல என்ன நலவு இருக்குது, எதுவும் இல்லை, கெடுதிதான் இருக்குது, எனவே அது எனக்கு வேணாம் என்ற மனநிலை அப்பதான் அந்த பிள்ளைக்கு வரும். அப்ப பிள்ளைகள் எங்க நாசமாகறாங்கன்னு சொன்னா குழந்தை வளர்ப்பு முறையில தான் ஃபர்ஸ்ட்டுக்கு பிள்ளைகள் வழி தவறி போறது. அப்ப யாரு காரணம்னு சொன்னா அதிகமான காரணம் பெற்றோர்கள் தான். இப்ப விளங்குதா இந்த பயான் நிகழ்ச்சி எதுக்கு, இந்த பயான் நிகழ்ச்சிக்கு நம்ம ஏன் வந்திருக்கிறோம், இது நம்ம யோசிப்போம், இது போதையை பத்தி நம்ம தெரிஞ்சு என்ன செய்ய போறோம், நான் மார்க்க மற்ற விஷயங்களை தெரிஞ்சுட்டு போவேன் நம்ம யோசிப்போம். நம்முடைய பிள்ளை நாளைக்கு போதை பழக்கத்துக்கு போகாம இருக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது உம்மா அப்பா தான், பேரண்ட்ஸ் தான் இதை பற்றி படிக்கணும். அப்பதான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போல பிள்ளைகளை பிசிக்கலா விளையாட விடுறது. ஆரம்ப காலங்களில் பிள்ளைகள் ரோட்ல ஓடியாடி விளையாடுவாங்க, கிரவுண்ட்ல விளையாடுவாங்க. இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாமே மொபைல்ல தான் விளையாடுறது. ஆல்ரெடி மொபைலுக்கு அடிக்ஷன். ஒரு பிள்ளை ஒரு பொருளுக்கு ஆல்ரெடி அடிக்ஷன் ஆனன்னு சொன்னா, அடிமையானன்னு சொன்னா, அவன் இன்னொரு பொருளுக்கு அடிமையாகிறது சிம்பிளா ஆயிடுவான். ஆல்ரெடி இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் போனுக்கு அடிக்ஷனா இருக்கிறாங்க, அதே புள்ள நாளைக்கு போதைக்கு அடிக்ஷன் ஆகிறது சிம்பிள். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் உம்மா அப்பா லேசிக்கு தூக்கி மொபைல் போனை கையில கொடுக்குறோம், சாப்பிட்றான் இல்லையா போனை தூக்கி கையில கொடுத்து தின்னுன்றோம். நமக்கு கொஞ்சம் கரைச்சல் பண்றானா, வீட்டுல ஓடி ஆடி பிரச்சனை பண்றானா, இந்த போனை கொடுத்து கேம் விளையாடுன்னு கொடுக்குறோம். அந்த புள்ள போன்ல எப்ப அடிக்ஷன் ஆகிறானோ, நான் சொன்னேனே இந்த டொப்பமைன் கதை, டொப்பமைன் செய்தி சொன்னேனா இல்லையா, போதை பயன்படுத்தப்படும் போது மூளையில டொப்பமைன் கிரியேட், அதே டொப்பமைன் தான் இந்த மொபைல் போன் யூஸ் பண்ணும் போதும் பிள்ளைக்கு கிரியேட் ஆகுது. மொபைல் போனை கையில வச்சுக்கொண்டு ஒரு பிள்ளை எந்தவித கரைச்சலும் இல்லாம வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டே இருந்தா, அல்லது போன்ல கேம் விளையாடி கொண்டே இருந்தேன்னு சொன்னா, நிறைய பேரண்ட்ஸ் பெருமையா வேண்ட புள்ள கரைச்சலே இல்லை, கரைச்சலே இல்ல வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு போன் தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. நீங்க நினைச்சு கொள்ளுங்க, ஐஸ் போதை பொருளை உங்களோட பிள்ளை வீட்டுக்குள்ள கையில வச்சுட்டு இருந்தா என்ன பிரச்சனை வருமோ, எதுக்கு சமனோ அதே வேலையை தான் அந்த புள்ள ஆல்ரெடி செஞ்சு கொண்டிருக்குது. எது? மொபைல் போன். சயின்டிபிக்கலி மூளையில கிரியேட் ஆகக்கூடிய கிரியேஷன், மூளையில உருவாகக்கூடிய சேஞ்சஸ் ரெண்டுக்குமே ஒன்றுதான். போதை யூஸ் பண்ணும்போது மூளையில என்ன ரசாயன மாற்றம் வருமோ அதே மாற்றம் தான் மொபைல் போனுக்கு அடிக்ஷன் ஆகும் போதும் வருது. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட பிள்ளைகள் நாளைக்கு சிம்பிளா போதை கடுமையாகுவாங்க. ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளண்டெல்லாம் வித்தியாசம் கிடையாது. இன்னைக்கு மொபைல் போன் வரும்போது அப்படித்தானே இருக்கிறாங்க, மொபைல் போன் வரும்போது அப்படித்தானே அடிமையா இருக்கிறாங்க, அடிக்ஷனா இருக்கிறாங்க. போன் இல்லாம பிள்ளைகளுக்கு இருக்கலாதுன்ற அளவுக்கு நாங்க தான் உருவாக்கி வச்சிருக்கிறோம். புள்ள அந்த புள்ளையா பிறந்தோன்னே கையில போன் எடுத்துக்கிடுச்சா, நாங்க தானே கொடுத்தோம், நாங்க தானே பாஸ்வேர்டை சொல்லி கொடுத்தோம், நாங்க தானே கண்டுகொள்ளாம இருந்தோம். அப்ப எப்போ மொபைல் போனுக்கு ஒரு புள்ள அடிமையாகுதோ அதே டொப்பமைன் பிரச்சனை தான் என்ன செய்யுது, மூளையில உருவாகுது. எப்படி போதைக்கு என்ன பிரச்சனை வருமோ அதே பிரச்சனை தான் இங்கேயும் வருது. ஒரு புள்ள போனுக்கு அடிக்ஷன் ஆனா சிம்பிளா அடுத்து அந்த அதே புள்ள போதைக்கு அடிமையாகும். அப்ப பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களுடைய பிள்ளைகளை நல்லா வளர்க்கலண்டா கண்காணிக்கலன்னு சொன்னா, பொடுபோக்காக இருந்தோம் என்று சொன்னால் நாளைக்கு நம்முடைய பிள்ளையும் இதே போதை பழக்கத்துல அடிமையாகுவாங்க. பிள்ளைகள் அடிமையான என்ன நடக்கும், அவன் வாழ்றது வேஸ்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான், அவனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. வீட்டுல இருந்தா கலகாண்டுவான், வாழ்ந்தா நாத்தமா இருப்பான், குடும்பத்தோட சேர்ந்தா உருப்படியா இருக்க மாட்டான், பொண்டாட்டி கடிப்பான், புள்ள குட்டியை சீரழிப்பான், திருடுவான். எல்லா உலகத்துல எதெல்லாம் கெட்ட வழக்கம் இருக்குமோ சகல கெட்ட வழக்கம் அவன்கிட்ட இருக்கும். அவன் சாக மாட்டானான்னு நாங்க பதுவா செய்யக்கூடிய அளவுக்கு, துவா கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும்
வந்துடவே கூடாது. அதுக்காக வேண்டித்தான் இந்த நிகழ்ச்சி, அதுக்காக வேண்டித்தான் இந்த பொதுக்கூட்டம், அந்த விழிப்புணர்வுக்காக வேண்டித்தான் இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் செலவழித்து இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டித்தான் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் இந்த புழுதிவாயல் கிளையால இந்த நிகழ்ச்சி. எதுக்கு? நாங்களும் அதை பக்கம் போயிடக்கூடாது. எங்கட ஜமாத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய பள்ளிவாசலை அண்டி இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய இந்த ஊர் மக்கள், இந்த புத்தள மாவட்டத்து மக்கள், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையில் உலகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் விழிப்புணர்வை பெற்று நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் திருந்தணும், ரெண்டாவது என் குடும்பத்தை பாதுகாக்கணும். கூ அன்புசக்கும் அஹலிக்கும் நாரா, உன்னையும் உண்ட குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கன்றாங்க. நான் திருந்தி என் குடும்பத்தை திருத்தினேன்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் இப்படி செட்டப்பை உருவாக்கினேன்னு சொன்னா உலகம் ஆட்டோமேட்டிக்காக திருந்தும், நாடு ஆட்டோமேட்டிக்காக திருந்தும், ஊர் ஆட்டோமேட்டிக்காக திருந்தும். எங்கட மனநிலை என்னன்னு சொன்னா நாங்களும் கண்டுகொள்றது இல்லை. என் உள்ள எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது, எப்படியெல்லாம் போதைக்கு அடிமையாகிறான்ற நாலேஜும் நமக்கு இல்லை, அதை பற்றின அறிவும் நமக்கு இல்லை, அதை படிக்கிறதும் இல்லை. உலகம் எங்கே போய் கொண்டிருக்குன்னு உம்மா பாப்பாக்கு தெரியாது. உம்மா பாப்பாட கண் முன்னுக்கே என்ன செய்வான், இந்த டொஃபி தின்ற மாதிரி ஐஸை வந்து பயன்படுத்தி கொண்டிருப்பான், உம்மா பாப்பாக்கு தெரியாமல் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. ஸோ நாங்களும் எடியூகேட்டடாக இருக்கணும், தெரிஞ்சு கொள்ளணும் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுடைய பிள்ளையும் பாதுகாக்கணும், ஊர் மக்களையும் பாதுகாத்து என்ன செய்யணும், போதையற்ற ஒரு சமுதாயத்தை, போதையற்ற ஒரு நாட்டை நம்ம உருவாக்கணும். அதற்காக வேண்டி நம்ம அரும்பாடுபடணும். நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு இது பிரச்சனை இல்லைன்னு நம்ம கண்டுகொள்ளாம இருந்தேன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் தானே இதை விற்கிறான், நான் விற்கலையே என்று நினைத்தால் நாளைக்கு ஏண்ட வீட்டுக்குள்ளே இது வந்து நிற்கும், ஏண்ட பிள்ளையே பாதிக்கப்படுவான். எப்போவுமே அத்தீனு நசிஹா, மார்க்கம் என்றாலே பிறர் நலன் நாடுறது, அடுத்தாக்களை பத்தி நலவு நாடணும், அதுதான் இஸ்லாம். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்க கை காசை போட்டாலும் நாங்கள் செலவழிச்சாலும் சமுதாயத்துக்கு நலவு நாட வேண்டும், அக்கறை செலுத்த வேண்டும், அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமாக சமுதாயத்துக்கு விழிப்புணர்வை உண்டு பண்ணணும். நமக்கு வேற என்ன நோக்கம் இருக்குது? இந்த நிகழ்ச்சியை போட்டு எவ்வளோ செலவு நான் கேட்குறேன், ஸ்டேஜ் அடித்து சவுண்ட் சிஸ்டம் எடுத்து வீடியோ கொண்டு வந்து இதெல்லாம் என்ன நமக்கு என்ன சார் லாபம் இருக்குதா? இந்த லவுட் ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு இது இவ்வளோ விழிப்புணர்வு கொண்டு வரோம்னு சொன்னால் நமக்கு ஏதாவது என்ன சரி ஒரு லாபம்? எதுவுமே கிடையாது. என்ன இதை நான் சொல்லிட்டேன், அல்லா மறுமேல் எனக்கு கூலி கிடைக்கும், நான் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொண்டுட்டேன், என் குடும்பத்தை பாதுகாக்கணும்ன்ற நோக்கத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இல்லாட்டி ஒவ்வொரு ஊரில் இருந்தும், சிலாபத்தில் இருந்து இங்கே வரணுமா, புழுதுவாசல் பள்ளிவாசல் துறையில் இருந்து இங்கே வரணுமா, கல்பிட்டியிலிருந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து இங்கே மக்கள் வரணுமா? அப்போ நோக்கம் என்னன்னு கேட்டால் நான் மட்டும் திருந்தினா போதாது, சமுதாயத்தை திருத்தணும், என் பக்கத்து வீட்டை திருத்தணும், இந்த சமூகத்தை திருத்தணும், இந்த நாட்டை திருத்தணும் என்ற சிந்தனை. அதற்காக வேண்டித்தான் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக போதைக்கு எதிராக பரவலாக இலங்கையில் எல்லா பகுதியிலும் இந்த பொதுக்கூட்டங்களை போட்டு வரோம். எல்லா இடத்துலையும் அடுத்து இன்ஷா அல்லாஹ் வெலிகம காலி பகுதியில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியா கண்டி கொழும்பு எல்லா பகுதியிலும் இதை பற்றின விழிப்புணர்வு பிரச்சாரம். நோக்கம் இதுதான், போதையற்ற நாட்டை உருவாக்கணும். எந்த அரசியல் சாயமும் இல்லாம, எந்த அரசியல் கட்சியும் இல்லாம, எந்த ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த மட்டும் எந்த அரசியல்வாதிகளோட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சேர்ந்து அந்த கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிறது, இந்த கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிறது எதுவுமே செய்ய மாட்டோம். எவன் நல்லதை செஞ்சாலும் பாராட்டுவோம், எவன் கெடுதியை செஞ்சாலும் அதை தட்டி கேட்போம். அப்ப இதை நம்ம புரிந்து கொள்ள, இன்றைக்கு நாட்டில் இவ்வளோ போதை கிலோ கணக்கில் வந்திருக்குன்னு சொன்னா இது சாதாரண ஆளால் செய்ய முடியுமா? இது அரசியல் பவர் இல்லாம, அதிகாரிகளோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இவ்வளோ கிலோ கணக்கில் வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கப்படுது, ஒவ்வொன்றா அரெஸ்ட் பண்றாங்க. இந்த போட் வழியா தான் வந்திருக்குது, கப்பல் வழியா வந்திருக்குது, மன்னாருக்கு வந்திருக்குது, கல்பிட்டிக்கு வந்திருக்குன்னு சொல்லி இப்போதான் என்ன செய்யறாங்க, ஒவ்வொன்றா பிடிக்கக்கூடிய அளவுக்கு நிலவரம் போகுது. ஸோ எவனா இருந்தாலும் இந்த குற்ற செயல்ல நாசகாரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து இந்த பாவத்தின் பக்கம் கிட்ட கூட நெருங்காத அளவுக்கு தண்டனை பாரதூரமாக இருக்கணும். அப்பதான் திருந்துவான். ரெண்டாவது, நம்ம விழிப்புணர்வாக இருந்து நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். இன்னும் இதை பற்றிய நிறைய விஷயங்கள், உலகம் சார்ந்த உளவியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய நீங்க படிக்க வேண்டி இருந்தாலும், குழந்தை வளர்ப்பு பேரண்டிங் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய படிக்க வேண்டி இருந்தாலும் ஒரே பொதுக்கூட்டத்தில் எல்லாம் சொல்லிட முடியாது, ஒரே பயான் நிகழ்ச்சியில் எல்லாத்தையும் சொல்ல இயலாது. ஸோ அடிப்படையான விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை நம்ம இந்த விஷயங்களை நம்ம உள்வாங்கி, கேட்ட விஷயங்களை உள்வாங்கி படித்தவர்களாக, அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறானே, ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாவார்களான்னு அல்லாஹ் கேட்கிறானே. இதுதான் ஒரு படித்த பேரண்ட்டுக்கும் படிக்காத பேரண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான்
படித்தவன் சரியாக ஹேண்டில் பண்ணுவான். படிக்காத பேரண்டாக இருந்தான்னு சொன்னால் புள்ள நாசமாக தான் போகும். அப்போ நம்முடைய கல்வி அறிவு மார்க்கம் சார்ந்த இந்த கல்வியை அதிகரித்து கொண்டு இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள் வரும்போது கலந்து கொண்டு பலர் யோசிக்கலாம். இன்றைக்கு எத்தனையோ பேர் யோசிச்சு பாருங்க, பயான் நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளாமல் சும்மா சுற்றி திரிவாங்க. இப்போ நம்ம மெனக்கிட்டு வந்திருக்கிறோம்னு சொன்னால் அதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து மன் சலக்க தரீக்கன் எல்தமிசு ஃபீஹி இல்மன், யார் ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டிய ஒரு பாதையில் செல்கிறாரோ சஹலல்லாஹு லஹு தரீக்கன் இலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ரூட்டை அல்லாஹ் லேசாக்குவான். லேசாக்குவானா இல்லையா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்கள் படித்த விஷயங்களை அப்ளை பண்ணாலேயே, எங்களோட குடும்பத்தில் அப்ளை பண்ணாலேயே பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கலாம். சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கினா நமக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ரூட் ஆட்டோமேட்டிக்காலே வந்துடும். பிள்ளைகள்கிட்ட துவா நமக்கு மௌத்தா போனாலும் கிடைக்கும். போதைக்கு அடிமையான ஒரு பிள்ளையை உருவாக்கி விட்டோம்னு சொன்னால் மௌத்தா போனால் ஒன்றும் கிடைக்காது. நல்ல சாலிகான பிள்ளையை உருவாக்கி விட்டால் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ரூட்டு லேசாகும். அப்போ மார்க்க விஷயம்னு வரும்போது நிகழ்ச்சிகள் கூப்பிடும் போது கலந்து கொள்ளுங்க. மார்க்க நிகழ்ச்சிகளை கேளுங்க. மார்க்க கல்வியை, இந்த கல்வி அறிவை வளர்த்து கொள்ளுங்க. அது வந்து உலகத்துக்கும் நன்மையை பெற்றுத்தரும், மறுமேலே நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். யாருக்குமே வேலை வெட்டி இல்லாமல் இல்லை. இந்த யோசிச்சு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைன்றது குடும்பத்தோட நல்ல ஜொலியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து மெனக்கிட்டு செலவழித்து இந்த இடத்துக்கு தியாகத்தோடு வந்திருக்கிறோம்னு சொன்னால் நோக்கம் என்ன? கல்வியை, சரியான மார்க்க கல்வியை, உலக கல்வியை நம்ம பெற்றுக்கொள்ளணும், பயனுள்ள கல்வியை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும், மறுமேல வெற்றி அடையணும். அப்போ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கூடிய அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய விதத்தில் அல்லாஹ் நம்முடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த துஆவையும் கூறி, நம்ம எதை கேட்டோமோ அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரை மாக்கல்வானா என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.